பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின். அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நெகிரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பேரருளாலும் பெருங்கிருபையாலும் புனிதமிக்க ரமதானுடைய இந்த இரவுகளிலே கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாசறையிலே பயின்ற நேரடி மாணவர்களான சத்திய சஹாபாக்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு தேவையான படிப்பினைகளையும் பாடங்களையும் பெற்று அதன்படி வாழ வேண்டும் என்ற ஆர்வத்திலும் ஆசையிலும் இங்கே நாம் குழுமி இருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய ஆசையையும் ஆர்வத்தையும் கபூல் செய்து பேசப்படும் விஷயத்தின்படியும் கேட்கப்படும் விஷயத்தின்படியும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்ற துஆ சிதவண்ணமாக இன்றைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று உலகிலே உலக மக்களுக்கு மத்தியிலே ஒரு மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் உண்டு. உலகத்தினுடைய எந்த நாட்டு தலைவர்கள் எந்த பகுதியிலே அவர்கள் ஒன்று கூடி பேசினாலும், அல்லது எந்த நாட்டு அதிபர், எந்த நாட்டு பிரதமர், அல்லது எந்த நாட்டு ஜனாதிபதி இன்னொரு நாட்டுக்கு சென்றாலும் அவர்கள் பேசும் முதல் தலைப்பு இதை பற்றித்தான். அவர்கள் பேசி முடித்தவுடன் மக்களுக்கு கூட்ட அறிக்கை வெளியிடும் பொழுதோ, அல்லது சேர்ந்து ரெண்டு பேரும் அல்லது பல தலைவர்கள் சேர்ந்து பேட்டி கொடுக்கும் பொழுதோ, அவர்கள் பேசப்படும் முதல் வார்த்தையும் என்னவென்றால், இன்று உலகத்திற்கே மிகப்பெரிய அச்சுறுத்தலாக, மிகப்பெரிய பயங்கரமாக உலக மக்களையே உழுக்கக்கூடிய ஒரு காரியமாக திகழ்வது தீவிரவாதம்தான். அந்த தீவிரவாதத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து வேரோடும் வேரடி மண்ணோடும் அழிக்க வேண்டும் என்று தலைவர்கள் அறிக்கை விடுவதையும் பேட்டி கொடுப்பதையும் நாம் பார்க்கின்றோம். அது சில நேரங்களிலே, பல நேரங்களிலே அது ஒரு கற்பனையாக பொய்யாக இருந்தாலும் சில நேரங்களிலே உண்மையாகவும் இருக்கின்றது. தீவிரவாதம் என்பது மக்களை அழிக்கக்கூடிய, பாமர மக்கள் அல்லது பொதுமக்களுடைய நிம்மதியை அமைதியை கெடுக்கக்கூடிய, மக்கள் சுபிட்சமாகவும் சந்தோஷமாகவும் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையின் நிலையை போக்கக்கூடிய ஒரு மோசமான காரியம் என்பதிலே யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் தீவிரவாதிகளோ அல்லது தீவிரவாத குழுக்களோ அல்லது தீவிரவாத இயக்கங்களோ அல்லது தனிப்பட்ட தீவிரவாதிகளோ, இவர்கள் உருவான விதம் என்ன, இவர்களை உருவாக்கியது யார், இவர்கள் எதனால் உருவாகினார்கள் என்று நாம் பார்ப்போமேனால், சத்திய சஹாபாக்களிடத்தில் இருந்த ஒரு அற்புதமான நற்குணம் இன்று இல்லாமல் போனதன் விளைவுதான் இந்த தீவிரவாதமும் பயங்கரவாதமும் உருவாவதற்கு காரணமானது. தீவிரவாதம் எல்லா மதத்திலும் இருக்கின்றது. முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, அல்லது கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது இந்துக்களாக இருந்தாலும் சரி, ஜைனர்கள், பௌத்தர்கள், எல்லா மதத்திலுமே எல்லா இனத்திலுமே தீவிரவாதிகள் இருக்கிறார்கள். சில தீவிரவாதிகள் ஆயுதம் தாங்கி போராடுகின்றார்கள், சில தீவிரவாதிகள் சாதாரணமாக போராடுகின்றார்கள். ஆக ஏதோ ஒரு வகையிலே ஏதோ ஒரு இலக்கை வைத்து, ஒரு லட்சியத்தை வைத்து தீவிரவாதிகள் அவர்கள் தங்களுடைய உயிரையே மாய்த்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த தீவிரவாதத்திலே அவர்கள் தீவிரமாக இருக்கின்றார்கள். இதற்கு காரணம் என்ன? தீவிரவாதிகள் யாரால் உருவாக்கப்படுகின்றார்கள், எப்படி உருவாகின்றார்கள், அல்லது இந்த தீவிர உலகத்திற்கே மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடிய இந்த தீவிரவாதத்தையும் பயங்கரவாதத்தையும் ஒழிப்பதற்குரிய வழி என்ன என்று நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். எனால் அருமை சகோதரர்களே, எங்கே ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம், எங்கே ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய நீதி அநியாயமாக மறுக்கப்படுகின்றதோ அங்கேதான் தீவிரவாதம் உருவாகின்றது.
ஒரு மனிதனுடைய நியாயமான கோரிக்கை அல்லது அவனுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான நீதி அங்கே அப்பட்டமாக மீறப்படும் பொழுது அவன் தன்னுடைய நியாயத்தை பெறுவதற்காக, தன் தரப்பு நியாயத்தை உறுதிப்படுத்துவதற்காக அல்லது தன்னுடைய நீதியை பெறுவதற்காக அவன் தீவிரவாதியாக மாறுகின்றான். இது மனிதனுடைய இயல்பு. சாதாரணமாக ஒரு பறவை எவ்வளவு சாதுவான பறவை என்றால், வீட்டில் நாம் வளர்க்கக்கூடிய ஒரு கோழி மிக சாதுவான பறவை, யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாது. ஆனால் அந்த பறவை தன்னுடைய குஞ்சுகளை அடைகாத்து பத்திரமாக அழைத்து செல்லும் பொழுது அது குஞ்சுகளோடு வாழ்வது என்பது அதற்குரிய உரிமை. அந்த உரிமையை மறுத்து அதற்கு கிடைக்க வேண்டிய நியாயமான உணர்வுகள் மறுக்கப்படும் பொழுது, அதனுடைய குஞ்சுகளுக்கு ஆபத்து ஏற்படும் எனும் பொழுது, அதனுடைய அந்த கோழி குஞ்சுகளுக்கு பாதிப்பு ஏற்படும் எனும் பொழுது, அந்த சாதுவான பறவையான அந்த கோழி கூட தீவிரவாதியாக மாறுகின்றது. பார்க்கிறோமா இல்லையா? ஓடி வந்து கொத்தும், ஓடி வந்து தன்னால முடிஞ்ச அளவுக்கு தாக்கும். காரணம் என்ன? அதனுடைய நியாயமான உணர்வு நமக்கு இந்த பூமியிலே நம்முடைய குஞ்சுகளோடு சந்தோஷமா அமைதியா வாழ வேண்டும் என்பது அதனுடைய நியாயமான உணர்வு. அந்த உணர்வுக்கு மாற்றமாக, அந்த நியாயத்திற்கு மாற்றமாக அதனுடைய நீதி, அதனுடைய நியாயம் அங்கே மறுக்கப்பட்டு அதனுடைய குஞ்சுகளுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது எனும் பொழுது அந்த சாதுவான கோழி கூட ஒரு தீவிரவாத கோழியாக மாறுகின்றது. ஆக மனிதர்களுக்கு மட்டும் உள்ள குணம் அல்ல இது, மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இயற்கையான குணத்தை வைத்திருக்கின்றான். ஆக ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். எங்கே மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான உரிமைகள் மறுக்கப்படுகின்றதோ, அவனுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான நீதி மறுக்கப்படுகின்றதோ, அங்கேதான் அந்த மனிதன் தீவிரவாதியாக மாறுகின்றான். அங்கேதான் அவன் தீவிரத்தை கையாளுகின்றான், சட்டத்தை கையில் எடுக்கின்றான். யாரையாவது அடிச்சு தனக்கு நியாயம் கிடைச்சா போதும், எவரையாவது அடிச்சு தனக்கு நீதி கிடைச்சா போதும். உலகளாவிய வரலாறுகளிலே எடுத்து பார்ப்போம் என்னால், ஒன்று தீவிரவாதிகள் அவர்கள் அநியாயக்காரர்களாக இருப்பார்கள், அவங்களே தீவிரவாதத்தை கையில் எடுத்து அநியாயக்காரர்களாக இருப்பார். உதாரணமாக குஜராத்தில் நடந்ததை போன்று, பிவாண்டியில் நடந்ததை போன்று, பாகல்பூரில் நடந்ததை போன்று, பலஸ்தீனில் நடந்து கொண்டிருப்பதை போன்று, அல்லது அவர்கள் அநீதம் இழைக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். இந்த இரண்டு வகையில் ஒன்றுதான் தீவிரவாதிகளாக மாறுவதற்கு எல்லா விதமான சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம இந்தியாவில் பார்ப்போம் என்னால், இந்தியாவிலே இந்த முஸ்லிம் தீவிரவாதிகள், முஸ்லிம் பயங்கரவாதிகள் எங்க பார்த்தாலும் முஸ்லீம்கள் தான் குண்டு வைக்கிறாங்க, எங்க பார்த்தாலும் முஸ்லீம்கள் தான் தீவிரவாதிகள் இருக்கிறாங்க என்பது 199% ஒரு அவதூறு பிரச்சாரமாக இருந்தாலும் கூட அதிலே 1% உண்மை இல்லாமல் இல்லை. 99% அவதூறு தான். முஸ்லிம் தீவிரவாதிகள், இஸ்லாமிய தீவிரவாதிகள், முஸ்லீம்களோட தீவிரவாதிகள், எங்க பார்த்தாலும் முஸ்லீம்கள் தான் குண்டு வைக்கிறாங்க என்று சொல்லக்கூடிய இந்த அவதூறு இருக்கின்றது 99% அவதூறாக இருந்தாலும் கூட அதிலே 1% உண்மை இருக்கத்தான் செய்கின்றது. சில சமயங்களில் முஸ்லிம் இளைஞர்கள் ஆவேசப்பட்டு நிதானத்தை இழந்து தவறான வழிகாட்டுதலால் சில தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த தீவிரவாத செயல்கள் முஸ்லிம்கள் தரப்பில், அதுக்கு முன்னாடிலாம் தீவிரவாதம் இருந்துச்சு, முஸ்லிம்களுக்கு சம்பந்தம் இல்லாம இருந்துச்சு. இந்த 1% முஸ்லிம்களோட தொடர்பு ஏற்பட்டது எதனால்? 99% பொய். முஸ்லிம் தீவிரவாதிகள் சொல்றது 99% பொய். 1% எப்பொழுது உண்மையானது என்றால், கொஞ்சம் வரலாற்றை எடுத்து பார்ப்போம் என்னால், இந்த இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்பதும் இஸ்லாத்தை முஸ்லிம்களை கண்காணிப்பதற்கென்று சிபிஐலையும் சிபிசிஐடியிலையும் எஸ்பிஐலையும் ஸ்பெஷல் பிரான்ச் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சொல்லி அல்லது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் யூனிட் அப்படின்னு சொல்லி விதவிதமான புதுமான யூனிட்டுகளை போட்டு விதவிதமான பிரான்ச்சுகளை போட்டு முஸ்லிம் இளைஞர்களை கண்காணிக்க ஆரம்பிச்சது பூரா எப்பன்னு பாத்தீங்கன்னா 1992க்கு பிறகுதான். 1992க்கு முன்னாடி வரல இந்த அளவுக்கு முஸ்லீம்கள் இந்த 1% கூட முஸ்லீம்களோட தீவிரவாதம் என்பது இணைக்கப்படவில்லை. இளைஞர்கள் தீவிரவாதத்தை கையில் எடுக்கல. இன்னைக்கு பூதாகரமா பிரச்சாரம் பண்றாங்களே, எங்க குண்டு வெடிச்சாலும் உடனே முஸ்லீம்கள் தான், எங்க ஆயுதம் தூக்கினாலும் உடனே முஸ்லீம்கள் தான், எங்க தப்பு நடந்தாலும் முஸ்லீம்கள் தான். அதையும் ஒரு நல்ல மனிதர் இந்தியாவிலே நமக்கு முஸ்லீம்களுக்கு எல்லாம் நம்பிக்கை ஏற்படுத்துற மாதிரி ஒரு நல்ல மனுஷன் உருவானாரு. இல்ல அநியாயக்கார பாவிகளா, ஏன்டா அந்த அப்பாவிகள் மேல பழிய போடுறீங்க, மாளிகாவில் நடந்த குண்டு வெடிப்பு முஸ்லீம்கள் சம்பந்தம் இல்ல,
சம்ஜோதா எக்ஸ்பிரஸ்ல நடந்த குண்டுவெடிப்பு முஸ்லீம்களுக்கு சம்பந்தம் இல்ல. இன்னும் எத்தனையோ குண்டுவெடிப்புகளுக்கு முஸ்லீம்களுக்கு சம்பந்தம் இல்ல. பிஜேபி ஆர்எஸ்எஸ் தான் அந்த குண்டுவெடிப்பு செஞ்சிருக்காங்க. தேவைப்பட்டால் அத்வானியே கூட அந்த குண்டுவெடிப்பில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று ஒரு சீதேவியான ஒரு அதிகாரி வந்து எல்லாத்தையும் நோண்டி நுங்கு எடுத்து வெளியே கொண்டு வந்தாரு. ஹேமந்த் கர்கரே சொல்லி அவரையும் சூழ்ச்சி செய்து திட்டமிட்டு கொலை செய்து விட்டார்கள். நல்ல மனுஷன், நல்ல அதிகாரி, உண்மையை தோண்டி எடுத்து கொண்டு வந்தாரு. சொன்னார் எந்த அளவுக்கு சொன்னா, நாளைக்கு ஒரு பிரஸ் ரிப்போர்ட் அறிவிக்க போறேன், அந்த பிரஸ் ரிப்போர்ட்ல முக்கியமான தலைகளை பற்றி ஆதாரங்கள்லாம் சொல்ல போறேன்டாரு. அதுக்குள்ள அவர் தலை உருண்டுடுச்சு முந்த நாளே. அப்ப 99% பொய், ஆனால் 1% உண்மை இல்லாமல் இல்லை. உண்மை இருக்கு. அந்த 1% தொடர்பு தீவிரவாதத்தோட முஸ்லீம் இளைஞர்களுக்கு எப்பொழுது ஏற்பட்டுச்சு சொன்னா, சகோதரர்களே 1992க்கு பிறகுதான் பட்டவர்த்தனமாக ஆயிரக்கணக்கான ராணுவ வீரர்கள், பல்லாயிரக்கணக்கான காவல்துறை, ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள மீடியாக்களும் கண்காணித்துக் கொண்டிருக்க, பட்டவர்த்தனமாக 300 ஆண்டுகள் பழமையான ஒரு பள்ளிவாசல் எப்பொழுது இடித்து ஷஹீதாக்கி தடைமட்டம் ஆக்கப்பட்டதோ அப்பொழுது அங்கே நியாயம் மறுக்கப்பட்ட பொழுது முஸ்லிம் இளைஞர்களுடைய 1% தீவிரவாதத்தின் பக்கம் போக ஆரம்பித்தார்கள். அப்ப அங்க நியாயம் மறுக்கப்பட்டது, அநியாயம் தலை தூக்கியது, நீதி மறுக்கப்பட்டது. அதனால அங்கே தீவிரவாதம் தலை தூக்கியது. இப்படி எத்தனையோ உதாரணங்கள் சொல்லலாம். ஏன் நேற்று சொன்னேன், நம்முடைய கோயம்புத்தூர் கலவரத்தை எடுத்துங்க, கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு எடுத்துங்க. எதனால் அந்த இளைஞர் தவறான வழிக்கு போனாங்க? அங்கே அதே பிரச்சனை தான். 99% இளைஞர்கள் அப்பாவிகள், குற்றமற்றவர்கள், தவறு செய்யாதவர்கள். 1% இளைஞர்கள் தொடர்புள்ளவர்கள். அது யாரும் மறுக்க முடியாது. அந்த 1% இளைஞர்கள் கூட ஏன் தீவிரவாதத்தின் பக்கம் போனாங்க? 19 முஸ்லிம்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டார்கள், வெட்டப்பட்டார்கள். வெட்டப்பட்ட முஸ்லிம்களை மருத்துவமனை கொண்டு வந்தா மருத்துவமனைக்குள்ள புகுந்து தீ வைத்து கொளுத்தப்பட்டார்கள். அந்த 19 முஸ்லிம்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அந்த 19 முஸ்லிம்களை கொலை செய்த அயோக்கியர் மீது எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. அங்கே முஸ்லிம்களுக்கு நீதி மறுக்கப்பட்டது. அதனால் அந்த 1% இளைஞர்கள் தீவிரவாதத்தை கையில் எடுத்தார்கள். ஆகவே எங்கே உண்மையான நியாயம் மறுக்கப்படுகின்றதோ, எங்கே நியாயமாக கிடைக்க வேண்டிய நீதி மறுக்கப்படுகின்றதோ அங்கேதான் தீவிரவாதம் ஆரம்பமாகிறது என்பது உலக வரலாறு, இந்திய வரலாறு அனைத்தும் நமக்கு சொல்லக்கூடிய படிப்பினை பாடம். சகோதரர்களே, இந்த மாதிரி தீவிரவாதம் கூட உருவாகாமல் இருப்பதற்கு வழி என்ன? தீவிரவாதம் தலை தூக்காமல் இருப்பதற்கு வழி என்ன? பன்னாட்டு தலைவர்களும் ஒன்று கூடி நல்லா கூடி பேசி நல்லா சாப்பிட்டு போட்டு நல்லா குதுகுளிச்சு போட்டு உடனே ஒரு கூட்டா ஒரு அறிக்கை வெளியிடுறது, அல்லது ஒரு கூட்டா ஒரு ரிப்போர்ட் வெளியிடுறது, அல்லது பிரஸ் மீட் நடத்துறது, இதனால எல்லாம் தீவிரவாதத்தை ஒழித்து விட முடியாது. பாதிக்கப்பட்ட மக்கள் உலகத்தின் எந்த மூலை முடுக்குகள் வசிக்கிறார்களோ, ஒடுக்கப்பட்ட மக்கள் எங்கெல்லாம் அவர்கள் அவஸ்தைப்பட்டுக் கொண்டு வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய உரிமைகள் என்னைக்கு வரை கிடைக்காதோ, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய நீதி என்று வரை மறுக்கப்படுமோ அன்று வரை எத்தனை கொம்பன்கள் கூடி உட்கார்ந்து பேசினாலும் தீவிரவாதத்தை ஒழிக்க முடியாது. புது புது தீவிரவாதிகள் உருவாகி கொண்டே இருப்பார்கள். எத்தனை அரசாங்கங்கள் திட்டமிட்டாலும், எத்தனை ராணுவங்கள் வந்தாலும் தீவிரவாதத்தை ஒழிக்க முடியாது. எதுவரை பாதிக்கப்பட்டவர்களுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய உரிமை கிடைக்காதோ, நீதி கிடைக்காதோ அதுவரை. அப்படி அந்த நியாயமாக நீதி கிடைக்க வேண்டும், நீதமாக நடக்க வேண்டும், நீதி செலுத்த வேண்டும் என்பதற்கு உலகத்துக்கே ஒரு அற்புதமான வழிகாட்டியாக இருந்தவர்கள் சத்திய சஹாபாக்களுடைய ஆட்சியிலே, சஹாபாக்கள் செய்த ஆட்சி, அவர்கள் நடத்திய அரசாங்கம். ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறான், சூரத்துல் மாயிதாவிலே, வலா யஜ்ரி மன்னக்கும் ஷனஆன கௌமின் அலா அல்லா தஅதிலு யஅதிலு ஹுவ அக்ரபு லித்தக்வா. எந்த ஒரு சமுதாயத்தின் மீதும் நீங்கள் கொண்ட விருப்போ வெறுப்போ உங்களை அநியாயம் செய்ய தூண்டிவிட வேண்டாம். எந்த ஒரு சமுதாயத்தின் மீதும் நீங்கள் கொண்ட விருப்போ வெறுப்போ உங்களை அநீதம் செய்ய தூண்டிவிட வேண்டாம். யார் மீது கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய வெறுப்பு அவங்களுக்கு அநியாயம் நீங்க செஞ்சிடாதீங்க. யஅதிலு நியாயமாகவே நடங்கள். ஹுவ அக்ரபு லித்தக்வா, அதுதான் உங்களுடைய இறையச்சத்திற்கு நெருக்கமானது. நீதமாக நடப்பது, உலகத்தில் நியாயமாக நடப்பது, அது உங்களுக்கு தக்வாவை ஏற்படுத்தி தரும். அல்லாஹ் சொல்றான், உலகத்தில் எந்த ஒரு மனிதத்திலும் நியாயமாக நடப்பது, நீதியை செலுத்துவது என்பது அது உங்களுக்கு இறையச்சத்தை உருவாக்கி தரும். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், நீங்கள் நியாயமாகவே நடங்கள், அது உங்களுடைய நெருக்கமானவர்களுக்கு பாதகமாக இருந்தாலும் சரியே, அல்ல உங்களுக்கே பாதகமாக இருந்தாலும் சரியே, நியாயத்தை நீதியை கைவிட்டு விடாதீர்கள்.
அப்போ இந்த உண்மையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புரிந்து கொண்டு நமக்கு புரிய வச்சதுனால தான் அல்லாஹ் சொல்றான், நீதம் என்பது எந்த ஒரு பூமியிலுமே மறுக்கப்படக்கூடாது. மாலிக் யௌமித்தீன், அல்லாஹ்வுடைய சிஃபாத்தில் முக்கியமான சிஃபாத் மாலிக் யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி. எந்த அளவுக்கு நியாயம் செலுத்துவான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உலகத்திலே ஒரு கொம்பு உள்ள ஆடு ஒரு கொம்பில்லாத ஆட்டை முட்டிவிட்டால் மறுமையில ரப்புல் ஆலமீன் எப்படி நீதம் வழங்குவான் என்றால், அந்த கொம்பில்லாத ஆட்டுக்கு கொம்பை கொடுத்து இந்த ஆட்டை முட்ட வைப்பான். நீ முட்டினால அந்த வேதனை நீ அனுபவி. அப்ப நீதம் என்பது சகோதரர்களே ஷரியத்திலே மிக முக்கியமாக கருதப்பட வேண்டியது. குர்ஆன்ல பல இடங்களில் அல்லாஹ் வலியுறுத்துகின்றான், நீங்கள் நீதி தவறி விடாதீர்கள், நியாயம் தவறி விடாதீர்கள், நீதத்திற்கு மாற்றமா நடந்து விடாதீர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்களில் சொல்றான். அந்த அல்லாஹ்வுடைய கட்டளையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த தர்பியத்தும் சஹாபாக்களை எப்படி மாத்திச்சு பாருங்க, நியாயவான்களாக நீதவான்களாக. ஃபாத்திமா பின்த் கைஸ் என்ற ஒரு பெண்மணி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே திருடி விடுகின்றார்கள். அவர்கள் திருடிய குற்றம் ஊர்ஜிதப்படுத்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணியை கையை வெட்ட வேண்டும் என்று தீர்மானிக்கின்றார்கள் அல்லாஹ்வுடைய சட்டப்படி. ஆனால் அந்த பாத்திமா பின்த் கைஸ் மிக பிரபலமான மிக ஒரு கண்ணியமான ஒரு வம்சத்தை சார்ந்தவர். ஆகவே அந்த வம்சத்தை சார்ந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே ரெக்கமெண்டுக்கு வர்றாங்க. எப்படி சொல்றேன், யார சொல்லலாம், நீங்க கையை வெட்டிட்டீங்கன்னா காலகாலத்துக்கு அந்த பெண்ணுக்கு அது ஒரு அவ பேரா போயிடும், எங்களுடைய கோத்திரத்துக்கு அது ஒரு கெட்ட பேரா போயிடும். என்னையா பெரிய கோத்திரம், என்ன பெரிய கோத்திரம், உங்கள ஒரு பொம்பளை திருடுபட்டு ரசூலோட கையை வெட்டினவ தானே, உங்களை பொம்பளை ஒரு திருடி ரசூலோட கை வெட்டுப்பட்டவ தானே, அப்படி காலகாலத்துக்கு எங்களுக்கு ஒரு பெரிய கேவலம் ஆயிடும். அதனால யார சொல்ல இல்ல, கொஞ்சம் நீங்க மறுபரிசீலனை பண்ணுங்க அப்படின்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியாதுட்டாங்க. பெருமானாருடைய வளர்ப்பு மகன் வளர்ப்பு பேரன் உசாமா பின் ஸெய்த் ரலியல்லாஹு தஆலா வந்து முறையிடுறாங்க, நீங்க ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப நெருக்கமானவங்க, வளர்ப்பு பேரன் நீங்க போய் சொல்லுங்க. உசாமா பின் ஸெய்த் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவப்பட்டு அனுப்பிடுறாங்க. அப்புறம் மெம்பர் மேல ஏறி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மக்களுக்கு விளங்க பிரச்சாரம் பண்ண பிரசங்கம் பண்ண சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய சட்டத்திலா என்னிடத்தில் நீங்க ரெக்கமெண்டுக்கு வர்றீங்க, அல்லாஹ்வுடைய சட்டத்தை ரெக்கமெண்ட் பண்ண நீங்க யார் நான் யாருப்பா, இது அல்லாஹ்வுடைய கட்டளை. வலா வமா பி ஃபாத்திமா பின்த் கைஸ், ஃபாத்திமா பின்த் கைஸ் அல்ல, வலவ் கானத் ஃபாத்திமத்து பின்தி முஹம்மதின் லகதாத் யதஹா, என்னுடைய மகள் ஃபாத்திமாவாக இருந்தாலும் அவள் திருடி இருந்தால் அவளுடைய கையை நான் வெட்ட தயங்க மாட்டேன். நீ வேற யாரோ பெண்ணுக்கு ரெக்கமெண்டுக்கு வந்துட்ட, என்னுடைய மகளை விட ஒரு கண்ணியமான பெண் உலகத்தில் இருக்கணும், என்னுடைய கோத்திரத்தை விட கண்ணியமான ஒரு பெண் இருக்க முடியும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை விடவா உலகத்தில் சிறந்த மனிதர் இருக்க முடியும், இதான் அர்த்தம் அதுக்கு. அப்படிப்பட்ட என்னுடைய மகள் பாத்திமாவாக இருந்தாலும் கூட நான் லகதாத் யதஹா, அவருடைய கையை நான் துண்டிக்க தயங்க மாட்டேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த நீதம், அந்த நியாயம் சத்திய சஹாபாக்களிடத்திலும் பிரதிபலித்தது, எதிரொலித்தது. சத்திய சஹாபாக்கள் அவர்கள் ஆட்சி செய்த முறையை பார்ப்போம். இந்த நீதம் எங்கே நீதம் மறுக்கப்படுகின்றதோ, எங்கே ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான உரிமைகள் மீறப்படுகின்றதோ, அங்கேதான் தீவிரவாதங்களும் பயங்கரவாதமும் தலை தூக்கும் என்ற இந்த சத்திய உண்மையை ரப்புல் ஆலமீன் உலகத்திற்கு பறைசாற்றுகின்றான். அதன் மூலமாக சத்திய சஹாபாக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி தர்பியத்படுத்துகின்றார்கள். அந்த சஹாபாக்கள் செய்த ஆட்சியில நீதம் பிரகாசித்தது. இன்னைக்கு நடக்கிற ஆட்சியாளர்களுடைய ஆட்சி முறையும் அதையும் கம்பேர் பண்ணி பார்த்ததுனாலதான் மகாத்மா காந்தி மனம் வெறுத்து போய் சொன்னாரு, என்னைக்கு உமருடைய ஆட்சி, அதை நான் சொல்றது மகாத்மா காந்தி உயிரோடு இருக்கும் பொழுது, இன்னைக்குள்ள நிலைமையெல்லாம் பார்க்கல அவரு, இன்னைக்கு நடக்கிற அநியாயத்தெல்லாம் பார்க்கல. 50 வருஷம் 60 வருஷத்துக்கு முன்னாடி அவர் உயிரோடு இருக்கும்போது சொன்னாரு, அன்னைக்கு நடந்த அநியாயங்களை பார்த்து சொன்னாரு, என்னைக்கு உமருடைய ஆட்சி இந்தியாவுக்கு வருமோ அன்னைக்கு தான் இந்தியா உருப்படும் அப்படின்ட்டாரு. இல்ல மகாத்மா காந்தியும் ஒரு பெரிய இஸ்லாமியவாதியோ அல்லது ஒரு பெரிய நியாயமான ஆளு அப்படி இப்படிலாம் சொல்ல முடியாது. அவரும் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்த இந்து கலாச்சாரத்தை அறிந்தவர் தான். என்ன பல நேரங்களில் ஜெயிலில் இருக்கும் பொழுது இஸ்லாமிய புஸ்தகங்களை படித்து சஹாபாக்களை சரியை படிச்சு புரிஞ்சுக்கிட்டாரு, ஓ இப்படிலாம் ஒரு நியாயமான ஆட்சி உலகத்தில் நடந்திருக்குதா அப்படின்னு சொல்லி. இல்லைன்னு சொன்னா நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஸ்கூல்ல சொல்லி தருவாங்க, பாட்டு பாடுவாங்க, துப்பாக்கி குண்டுகள் மழை போல வீழ்ந்த போதும் ராம் ராம் என்றாரு காந்தி, ராம் ராம் என்றாரு. துப்பாக்கி குண்டு மலை மாதிரி வந்து விழுந்துச்சான், விழுக்கும் போது காந்தி எப்படிதான் சொல்லி விழுந்தாராம், ஹே ராம் அப்படின்னு சொல்லி தான் விழுந்தாராம். என்ன அவன் சுட்டவன் சுட்டாராம், இவர் செத்தாராம், எல்லாம் ராம் தான் மொத்தத்துல. அவன் நாதுராம் கோட்ஸே RSS கார சுட்டானே, அவன் சுட்டாராம், இவர் செத்தாராம்.
சாகும்போது ராம் ராம் சொல்லி செத்தாரு. ஆனாலும் அவர் இஸ்லாமிய புஸ்தகங்களே சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சதுனால வாய் விட்டு சொன்ன, அதெல்லாம் சுட்டாங்க அவரை. ஏன்னா இப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டார், ராமராட்சி இந்தியாவுக்கு வரணும், நம்ம கஷ்டப்பட்டு இருக்கிறோம், இவரு உமருடைய ஆட்சி வரணும்னு சொல்லிட்டு இருக்காரு, நீ இந்தியாவில் இருக்கணும் போய் சேர அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க ஆர்எஸ்எஸ் காரங்க. அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையில நியாயமும் நீதமும் எந்த அளவுக்கு தழை தோங்கியது, எந்த அளவுக்கு நீதம் அவருடைய வாழ்க்கையில மிளிரியது என்பதற்கு ஒரு சில சம்பவங்களை பார்ப்போமேனால், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலத்தில் இந்த நியாயம்னு எடுத்தாலே ஹதீஸ்கள்ல நிறைய உமர் ரலியல்லாஹு சம்பவமா தான் வருது. சலிக்கிற அளவுக்கு உமர் ரலியல்லாஹு சம்பவமா தான் வருது. நானும் மத்த சஹாபாக்களா சம்பவமா வரும் பார்த்தா, காரணம் என்ன சொன்னா, அதிகமான ஆண்டுகள் ஆட்சி செஞ்சது உமர் ரலியல்லாஹு தான். 4 கலீஃபாக்கள் அதிகமான ஆண்டுகள் ஆட்சி செஞ்சது உமர் ரலியல்லாஹு தஆலா. அவங்களுடைய வாழ்க்கையில தான் சொல்ற மாதிரி நிறைய சம்பவங்கள், அவருடைய இறையச்சத்தையும் தக்வாவையும் நியாயத்தையும் நீதத்தையும் எடுத்து பறைசாற்ற மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்தது அதற்கு உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல. அதனால வரலாறுகள் முழுவதும் நிரம்பி கிடைக்கின்றது உமர் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி முறையை பற்றிய விளக்கங்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலத்துல உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா கேள்விப்பட்டோம், பிரபலமான சஹாபி. அவங்களுக்கும் உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கும் தனிப்பட்ட முறையில ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு போச்சு. இவங்க அமீருல் முஃமினீன், ஜனாதிபதி. இவங்க ஏதோ ஒரு பேரிச்சம்பழம் தோட்ட விஷயத்துல கொடுத்தாங்க, வாங்கினாங்க, கொடுக்கல் வாங்கல. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலாவுக்கும் உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு போச்சு. உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, இல்ல இல்ல நான் சொல்றத கரெக்ட், நீங்க வந்து எனக்கு வாக்கு கொடுத்தீங்க. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு சொல்றாங்க, இல்ல இல்ல நீங்க சொல்லல, நான் அப்படி சொல்லவே இல்ல. உமர் ரலியல்லாஹு வாதியாக இருக்கின்றார்கள், உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு மறுக்கின்றார்கள். ரெண்டு பேருக்கு வாக்குவாதம் மூத்தது. அவ உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அழுகுறாங்க. அழுது சொன்னாங்க, அஃபி சுல்தானிக்க யா உமர், என்ன உமரே, இது உங்களுடைய ஆட்சிங்கிறதுனால இப்படி எனக்கு அநியாயம் பண்றீங்களா நீங்க? அழுதுட்டே சொல்றாங்க உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு, உங்களுடைய ஆட்சிங்கிறதுனால நீங்க அநியாயம் பண்றீங்களா? உங்களுக்கு கேட்க ஆள் இல்லங்கறனால இப்படி அநியாயம் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுறாங்க. அழுதவன உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, யா உபய் ஃபஜஅல் ரஜுலன் பைனி பைனக்கும், உங்களுக்கு எனக்கு மத்தியில ஒரு நியாயமான தீர்மானிங்க, அவர்கிட்டவே நம்ம பிரச்சனை சொல்லுவோம், நம்ம ரெண்டு பேரும் பேசி தீர்த்துப்போம். ஒரு நியாயமான வைங்க. ஒரு பிரச்சனைக்கு தீர்வு ஒரு மத்தியஸ்தரை வைத்து பேசி தீர்த்துக் கொள்வதுதான். பிரச்சனை மனக்கசப்பு வளர்ந்துட்டே இருக்க வேண்டாம், முஸ்லீம் மத்தியில மனக்கசப்பு வளரவும் கூடாது. ஒரு பிரச்சனை பேசி தீர்த்துப்போம், நீங்களே சொல்லுங்க. உமர் ரலியல்லாஹு உபய் இப்னு கஅப் சொல்றாங்க, நீங்களே சொல்லுங்க அப்படிங்கறாங்க. அப்ப உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஸைத் இப்னு சாபித் வைக்கலாமா, நியாயமானா மத்தியஸ்தரா? உமர் ரலியல்லாஹு சொன்னா ஓகே, ஸைத் இப்னு சாபித்தை நடுவரா வைப்போம், வச்சு அவங்கள்ட்ட போய் பேசி தீர்த்துப்போம் அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா உமர் ரலியல்லாஹு தஆலா ஸைத் இப்னு சாபித்ல போறாங்க. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா போய் உட்கார்ந்த உடனே தன்னுடைய தான் உட்கார்ற விரிப்பை அப்படி விரிச்சு போட்டு கொஞ்சம் பெருசா விரிச்சு, அமீருல் முஃமினீன் இதுல உட்காருங்க அப்படின்றாங்க. ஏன்னா அமீருல் முஃமினீன் அவங்க கொடுக்குற மரியாதை கொடுத்தானே ஆகணும், நீ இங்க உட்காருங்க அப்படின்றாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலாவுடைய இந்த நடவடிக்கை பார்த்து சொன்னாங்க, ஹாதா அவ்வளு ஜௌரின் ஜுர்த ஃபீ ஹுக்மிக, உன்னுடைய நியாயத்திலே முதல் தவறு நடக்க ஆரம்பித்து விட்டது. எப்போ உங்கள்கிட்ட வந்து நான் ஒரு பிரச்சனை கொண்டு வந்தேன், நீங்க என்னை சாதாரண உமரா தான் பார்க்க வேண்டுமே தவிர அமீர் முஃமினா பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அஜ்லிஸ் மா ஹஸ்மி, நான் என்னுடைய வாதியோடவே உட்காருகிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அவங்களுக்கு எதிரில் உட்கார்ந்துறாங்க. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு அமீர் முஃமின் ஆச்சு. ஸைத் இப்னு சாபித்தை தேர்ந்தெடுத்தது யாரு? உமர் அல்ல. அவங்க செலக்ட் பண்ணது யாரு? உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு செலக்ட் பண்ணாங்க, உமர் ரலியல்லாஹு செலக்ட் பண்ணல. ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன உடனே தன்னுடைய விரிப்பை கொஞ்சம் விரிச்சு போட்டு அமீர் முஃமின் இதுல உட்காருங்கன்ற உடனே ரசூலுல்லாஹ் உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இது உங்களுடைய முதல் தவறு ஆரம்பமாயிடுச்சு, இதை நான் ஏத்துக்க மாட்டேன், நான் அவரோடவே உட்கார்றேன்னு சொல்லிட்டு ஹஜ்ரத் உபய் இப்னு கஅபுக்கு பக்கத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு போய் உட்கார்ந்துறாங்க. உட்கார்ந்த உடனே பிரச்சனை ஆரம்பிக்குது. ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு பிரச்சனை கேட்கறாங்க, என்ன ப்ராப்ளம் என்ன பிரச்சனை கேட்கறாங்க. கேட்கும் பொழுது ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு மறுக்கறாங்க. இதை கேட்ட உடனே இவங்களால தீர்மானிக்க முடியல. ஸைத் ரெண்டு பேருமே முக்கியமான சஹாபாக்கள், என்ன தீர்ப்பு சொல்றது தெரியல. உடனே ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணாங்க, உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு கையை பிடிச்சிக்கிட்டு, யாஃபி அன் அமீருல் முஃமினீன் யா உபய், உபய்யே என்ன இருந்தாலும் அவங்க அமீருல் முஃமினீன், நீ கொஞ்சம் விட்டு கொடுத்துருங்களேன்,
நீங்க விட்டு கொடுத்துருங்களேன், அவங்க அமீர் முஃமினீன் இல்லையா, அவங்களால விட்டு கொடுத்துருங்களேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட உபை ரலியல்லாஹு தஆலா அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க. யோசிக்கும் போது இவங்க சொல்றாங்க, உபை இப்னு ஸைத் இப்னு சாபித் சொல்றாங்க, நீதிபதியா இருக்கிறவங்க சொல்றாங்க, லா அஸ்அலுஹா லி அஹதின் கைரஹா, இதே வேற ஆளா இருந்தா நான் இப்படி உங்கள்ட்ட வந்து மன்றாட மாட்டேன், இவங்க அமீருல் முஃமினீன் அவங்களுக்காக விட்டு கொடுத்துருங்களேன் அப்படிங்கிறாங்க. இந்த வார்த்தை கேட்ட உடனே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, லா யுத்ரிகு ஸைதுன் அல் கதா ஹத்தா யகூன உமரு ரஜுலும் மின் இன்தஹுல் மின் ரஜுலும் மின் இன்திஹில் முஸ்லிமீன சவாஅன். உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஸைதுக்கு நீதம் வழங்கவே தெரியல. ஸைதுல யாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க? உமர் ரலியல்லாஹு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அமீருல் முஃமினீனுக்காக இவங்க வாதாடுறாங்க, கொஞ்சம் விட்டு கொடுத்துருங்களேன், இதை வேற ஆளா நான் இப்படி மன்றாடி கேட்க மாட்டேன், இவங்க அமீருல் முஃமினீன் எவ்வளவு பேர் தக்வாதே நமக்கு தெரியும், அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. அவங்க உபை இப்னு கஅப் விட்டு கொடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு எழுந்து ஸைதுக்கு நீதம் வழங்கவே தெரியல, எதுவரை உமரை ஒரு சாதாரண முஸ்லிமாக நினைக்க மாட்டாரோ அதுவரை உமக்கு நீதம் வழங்க தயாரா இல்ல, நீங்க இந்த நீதியை நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லி எழுச்சி வந்துடுறாங்க. எழுச்சி வந்து உபை இப்னு கஅப் கூப்பிட்டு சொல்றாங்க, உபையே உங்களுக்காக நான் விட்டு கொடுத்து விடுகின்றேன். தன் தரப்பு நியாயத்தை விட்டு கொடுத்துறாங்க உபை இப்னு கஅபுக்காக. அப்ப ஒரு நீதிபதி எப்படி இருக்க வேண்டும்? ஒரு ஜனாதிபதியே கோர்ட்டுக்கு வந்தாலும் கூட அவருக்கு அங்கே ஒரு சாதாரண வழக்காடியாகவோ சாதாரண வழக்கை நடத்தக்கூடியவராகத்தான் பார்க்க வேண்டுமே தவிர அவரை ஜனாதிபதியாக பார்க்க கூடாது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனா இன்னைக்கு சமீபத்தில் சர்ச்சை, இன்னைக்கு ஒரு 4-5 வருஷம் முன்னாடி சமீபத்தில் சர்ச்சையாச்சு. ஒரு சாமியார் கொலை கேஸ் பொம்பளை கேஸ் எல்லா பலாயிலையும் மாட்டி கோர்ட்டுக்கு போறாரு. கோர்ட்டுக்கு போன உடனே அவருக்கு அங்க இருக்கிற டெவாலி என்ன பண்றான், எடுத்து சேர் எடுத்து போடுறான், ஸ்டூல் எடுத்து போடுறான், உட்காருங்க சாமியார் அப்படின்ட்டு. அவரும் உட்கார்ந்துட்டாரு. ஒரு நியாயமான மனுஷன் உட்கார கூடாது. இருக்கிற கோர்ட்ல அத்தனை வழக்கறிஞர்கள் ஆட்சேபம் பண்ணாங்க, எதுக்காண்டி உட்கார்றாரு அவரு, ஏன் உட்கார்றாரு, அவர் யார் அவர் உட்கார வைக்கிறது கோர்ட்ல, ஸ்டூல எடுங்க. அப்புறம் ஜட்ஜி சொன்னாரு எடுத்துருங்க, நடந்த சம்பவம் கேள்விப்பட்டோம், பத்திரிகைலாம் வந்துச்சு. அப்புறம் ஸ்டூல எடுத்து நிக்க விட்டாங்க அவரை. எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை எப்படி வார்த்தெடுத்தார்கள் என்றால், ஒரு ஜனாதிபதியின் மீதே ஒரு குற்றச்சாட்டு வந்த பொழுது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஸைத் இப்னு சாபித்தை பார்த்து என்ன சொன்னாங்க, உங்களுக்கு நீதம் வழங்க தெரியவில்லைன்னாங்க. எதனால? இன்னைக்கு நாம சொல்லுவோம் நீங்க சொல்ல சரியில்லைங்க அப்படிங்குவோம், எப்போ நமக்கு பாதகமா இருந்தா. நமக்கு பாதகமா இருந்தா சொல்லுவோம் நீங்க நீதி வழங்க சரியில்லைங்க, நீங்க ஒரு தரப்பட்சமா பேசுறீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தனக்கு சாதகமாக ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு செயல்படுகிறார்கள் என்று தெரிந்த உடனே சொன்னாங்க, உங்கள் நீதி வழங்குற ரைட்ஸ் உங்களுக்கு தெரியல, என்னைக்கு நீங்க உமரை ஒரு சாதாரண முஸ்லிமாக பார்க்க மாட்டீர்களோ அதுவரை உங்களுக்கு வந்து நீதி வழங்க தெரியாதுன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ண உபை இப்னு கஅப் சொன்னாங்க, எதுக்கு நமக்குள்ள தகராறு, நான் விட்டு கொடுத்துறேன் போ உனக்கு அப்படின்ட்டாங்க. இதுதான் சத்திய சஹாபாக்களுடைய நீதம், இதுதான் சஹாபாக்களுடைய நியாயம். அடுத்து பாருங்க உமர் ரலியல்லாஹு தஆலா இன்னொரு சம்பவம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் மஸ்ஜித் நபவியை விரிவுபடுத்த போகிறாங்க. கூட்டம் அதிகமாயிடுச்சு, தொழுற மக்கள் கூட்டம். மஸ்ஜித் நபவியை கொஞ்சம் விரிவுபடுத்தணும் பொழுது பக்கத்தில் இருக்கிறது ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா வீடு. அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன பண்றாங்க, அப்பாஸ் ரலியல்லாஹு கூப்பிட்டு, அப்பாஸே அந்த இடத்தை நீங்க வித்துருங்க, அதுக்கு ஒரு கிரயத்தை வாங்கிக்க, காசு வாங்கிக்கங்க அப்படிங்கிறாங்க. அப்பாஸ் நினைச்சாங்க அதெல்லாம் முடியாதுங்க, அதெல்லாம் விற்க முடியாது அப்படின்றாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அப்ப தர்மமா கொடுத்துருங்க, தானமா கொடுத்துருங்க பள்ளிவாசலுக்கு. அது முடியாது. ஏன்னா உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்ட விதம் அப்பாஸ் ரலியல்லாஹு உண்டிக்கா இருந்துச்சு. அது என்னது, ஏன் சொத்தை வந்து கொடுத்துருங்க ரைட்ஸா கேட்கறது, ஒரு முறையா கேட்க வேண்டாமா அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, அதெல்லாம் தர முடியாது அப்படின்ட்டாங்க. பிரச்சனைக்கு யார நீதிபதியா வர்றாங்கன்னு சொன்னா ஹஜ்ரத் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு நீதிபதியா வராங்க. எந்த உபை இப்னு கஅபுக்கோ ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹுக்கு பிரச்சனையாகி ஸைத் இப்னு சாபித்ல போனாங்களோ அந்த உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா இங்க நீதிபதியா வர்றாங்க. யாருக்கு பிரச்சனை மத்தியில, ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு நடுவுல உள்ள பிரச்சனைக்கு உபை இப்னு கஅப் நீதிபதியா வர்றாங்க. ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி மக்கள் பிரச்சனைக்காக பள்ளிவாசலை விஸ்தீர்ணப்படுத்தணும், அதுக்கு ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு இடத்தை கேட்கறாங்க, அவங்க தரமாட்டன்னு மறுக்கிறாங்க. அங்கே ஒரு அட்டர்னி ஜெனரலோ அல்லது ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரோ அல்லது நாட்டினுடைய அல்லது அரசாங்கத்துடைய வக்கீலோ அங்க போகல, ஹஜ்ரத் ஜனாதிபதி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களே
ஒரு பிரதிவாதியா போய் உட்கார்றாங்க. உட்கார்ந்தா அங்க என்ன பிரச்சனை கேட்கும்போது பிரச்சனை சொல்றாங்க, நான் எனக்கு கேட்கல, பள்ளிவாசல விஸ்தீர்ணப்படுத்தணும், அதுக்கு இடம் தந்தான் ஆகணும், தரணுமா இல்லையா? அப்பாஸ் அப்படி எங்க இருக்கு தந்தான், எங்க இருக்குது அப்படின்னு அவசியம் தந்துதான் ஆகணும்னு சொல்லி உமர் சொல்றாங்க, நான் எனக்கு ஒரு உங்களுடைய தனி மனித உரிமையை விட பொதுமக்களோட உரிமை தான் முக்கியம், அதனால நான் பள்ளிவாசல அந்த இடத்தை எடுத்துப்பேன். இது வேகமா பேச்சுவார்த்தை வேகமா வருது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தங்கள் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தா உபய் இப்னு கஅப் விட்டு கொடுத்துருவாங்க. இது பள்ளிவாசல் விஷயம், பொது விஷயம், பொதுமக்களுக்கான விஷயம். அப்ப இதுல விட்டு கொடுக்க முடியல, நான் அந்த இடத்தை எடுத்துப்பேன் அப்படிங்கிறாங்க. நீ எடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேருக்கு வாக்குவாதம் முத்துது. அந்த நேரத்தில் உபய் இப்னு கஅப் அப்படியே பார்த்துட்டு சொல்றாங்க, அமீருல் முஃமினீனே நீங்க சொல்றது சரியில்லை, அவரை திருப்தி இல்லாமல் அவருடைய அனுமதி இல்லாமல் அவருடைய அதிருப்தியோடு அந்த இடத்தை எடுப்பதற்கு எந்த விதத்தில் உங்களுக்கு உரிமை இல்லை அப்படிங்கிறாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, அப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? நீங்க வந்து குர்ஆன்லயே ஹதீஸ்ல இதுக்கு ஆதாரங்களை பாத்தீங்களா? யாரை பார்த்து கேக்குறாங்க? உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, அப்படி சொல்றது உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? அவஜத் ஹாதா பி கலாமில்லாஹி அம் ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க சொல்றக்கூடிய இந்த கூற்றை அல்லாஹ்வுடைய கலாமிலே அல்லாஹ்வுடைய குர்ஆனை நீங்க பார்த்தீர்களா அல்லது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனை உங்களுக்கு சொல்லி இருக்காங்களா? எந்த அடிப்படையில் சொல்றீங்க இது? அவருடைய திருப்தி இல்லாம பள்ளிவாசலுக்கு இடத்தை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி. அப்ப உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, வஜத் ஃபி ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் பார்த்திருக்கிறேன், ரசூலுல்லாஹ் சொல்லிருக்காங்க, நான் கேட்டிருக்கிறேன். என்ன ஹதீஸ் சொன்னா, நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இன்ன சுலைமான் இப்னு தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் லம்மா பனா பைத்துல் முகத்தஸ், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பைத்துல் முகத்தஸை கட்டிய பொழுது நைட்டு கட்டிட்டு போவாங்க, காலையில வந்து பார்த்தா ஃபகுல்லமா ரஃபால் ஜிதார மின்ஹா இன்ஹதம அஸ்பஹ முன்ஹதிமா, இரவில அந்த செவுத்தை கட்டி முடிச்சிட்டு போனா காலையில வந்து பார்த்தா இடிஞ்சு விழுந்து கிடக்கும் பைத்துல் முகத்தஸ் செவுரு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒண்ணும் புரியல, என்னடா இது நைட்டு கட்டிட்டு போறோம் காலையில இடிஞ்சு விழுந்து கிடக்குது என்னன்னு சொல்லி. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபவஹல்லா இலைஹி, அதுல சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் வஹி அறிவித்தான். என்னன்னு சொன்னா, நீங்கள் கட்டக்கூடிய இடம் அது பொது சொத்தல்ல, வேற ஒரு தனிநபருடைய இடத்துல கட்டுறீங்க, அவருடைய அதிருப்தியோட கட்டுறீங்க, முதல்ல அவரை போய் திருப்திப்படுத்துங்க, அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வாங்கன்னு அல்லாஹ் வஹி அறிவித்தான். அதற்கு பிறகு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அந்த மனிதரிடத்துல போய் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த பைத்துல் முகத்தஸ் செவுர் நின்றுச்சு. இந்த ஹதீஸை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கேட்டிருக்கிறேன். அது சக்கத்த உமர் அதெல்லாம் அப்படியே ஆஃப் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆர்குமெண்ட் இல்ல. அப்படியே அந்த ஹதீஸ் லைஃபா, பலகீனமான ஹதீஸா பலமான ஹதீஸா? அந்த அறிவிப்பாளர் தொடர்ல வர அந்த அறிவிப்பாளர் சரியான அறிவிப்பாளரா? அவர் எப்படி நல்ல பயில்வானா இருந்து நல்ல பலமா இருந்தாரா, இல்ல நோய்வாய்ப்பட்டு நோஞ்சானா கிடந்தாரா? அதே அறிவிப்பாளர் போன வருஷம் நான் சொல்லும்போது பலமா இருந்தாரு, இந்த வருஷம் அவருக்கு சிக்கன் குனியா வந்துருச்சு அல்லது ஸ்வைன் ஃப்ளூ வந்துருச்சு, அதனால பலகீனமா போயிட்டாரு. இப்படிலாம் சஹாபாக்கள் ஆர்கியூ பண்ணல. எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாயிலிருந்து கேட்டேன்னு சொன்ன உடனே அப்படியே உமர் ஆஃப் ஆயிட்டாங்க. அப்படிங்களா? அப்ப சரிங்க, நான் என்னுடைய கருத்தை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னாங்க. இப்ப அப்பாஸ் சொன்னாங்க, எப்ப இந்த தீர்ப்பை நியாயமான தீர்ப்பை எனக்கு சாதகமா வழங்கி விட்டீர்களோ இப்ப நான் அந்த இடத்தை பள்ளிவாசல் கொடுத்துறேன்னு சொல்லி கொடுத்தாங்க. சொல்லிட்டு அப்பாஸ் சொன்னாங்க, நான் அந்த இடத்தை பள்ளிவாசல் கொடுக்க கூடாதுன்றோ அல்லது எனக்கு தான் வேணும்னு ஆர்குமெண்ட் பண்ணல, என்ற உமரதுனால கேட்ட விதம் எனக்கு கொஞ்சம் ஊண்டிங்கா இருந்துச்சு, அதனால அந்த பிரச்சனை கொண்டு வந்து கோர்ட்டுக்கு. எதுக்கு சொன்னா, சஹாபாக்கள் நியாயத்தை ஏற்றுக்கொள்வதற்கு என்னைக்குமே தயங்கினது கிடையாது. ஏனென்றால் அவர்களுக்கு மத்தியில் நீயா நானாங்கிற ஈகோவும் கிடையாது, அவர்களுக்கு மத்தியில் ஷைத்தானுடைய போராட்டங்களும் கிடையாது. எது நியாயமோ அல்லாஹ்வுக்கு பயந்து அந்த நியாயத்தை உண்மை என்று கருதும் பொழுது அதை ஏற்றுக்கொள்வதற்கு சஹாபாக்கள் என்னைக்குமே தயங்கினது கிடையாது. என்னைக்கு உலகம் தீவிரவாதங்களும் அநியாயங்களும் பயங்கரவாதங்களும் தலை தூக்கியதற்கு காரணம் அந்த நியாயங்கள் மறுக்கப்படுவதும் உண்மைகள் மறுக்கப்படுவதும் தான் இது போன்ற அநியாயங்கள் தலை தூக்குறது காரணம். அதுக்கே சொல்லியிருக்கிறேன், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அபூ லூலு என்ற யூதன் கொலை செஞ்ச பொழுது சக்கராத்துல கிடக்குறாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா ஷஹீதார் நேரத்துல அந்த நேரத்துல கூப்பிட்டு கேட்டாங்க, என்னை குத்தியவன் யார், என்னை கொலை செய்த முயற்சி பண்ணவன் யாரு, ஒரு முஸ்லிமா காஃபிரான்னு பாருங்க அப்படின்னாங்க. காஃபிர் யூதன் சொன்ன உடனே அல்ஹம்துலில்லாஹ்ன்றாங்க. சொல்லிச்சோன்னா ஏன்னு சொன்னா, ஒரு கால் ஒரு முஸ்லீம் என்னை கொலை செய்திருந்தால் அவன் கொலை செஞ்சு அவன் நரகத்துக்கு போவான், வேற விஷயம். ஆனால் நான் ஏதோ அவனுக்கு அநியாயம் பண்ணி என்னால் அவன் பாதிக்கப்பட்டு அதனால் தான் என்னை கொலை செய்திருக்கிறான் என்றால் நானும் அல்லவன் நரகத்துக்கு போவேன். இந்த அச்சம், இந்த தக்வா, இந்த நியாயத்தை நீதத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை சஹாபாக்களிடத்தில் நிறைந்தது என்ற காரணம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பயிற்றுவித்த முறை, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த தர்பியத் அதற்கு காரணம்.
அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு தஆலா கால சம்பவத்துல உமர் ரலியல்லாஹு அப்துர் ரஹ்மான் இப்னு உமர் ரலியல்லாஹு மகன் அப்துர் ரஹ்மான்ங்கிறவரு மிஸ்ர்ல இருக்காரு, ஈஜிப்ட்ல. அந்த மிஸ்ருடைய கவர்னரா இருக்கிறது ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிஸ்ருடைய கவர்னரா இருக்காங்க. அந்த மிஸ்ர்ல உமர் ரலியல்லாஹு மகன் அப்துர் ரஹ்மான் இப்னு உமர் ஒரு சாதாரண பிரஜையா அங்க இருக்கிறாரு. அவர் ஒரு அபு சருஆ என்ற ஒரு மனிதரோடு நெருங்கிய நட்போடு இருக்கிறாரு. யார்? இந்த அப்துர் ரஹ்மான்ங்கிறவரு. அப்துர் ரஹ்மான் யாருங்க? உமர் ரலியல்லாஹு மகன். இவர் மிஸ்ர்ல இருக்காரு. இவருடைய நெருங்கிய நண்பர் யாருன்னு சொன்னா அபு சருஆ அபு சருஆ அப்படிங்கிறவரு. இந்த அபு சருஆ இருக்கிறாரே, இவர் வந்து கெட்ட தீய குணங்கள் நிறைந்த ஒரு மனிதர். சஹாபிலாம் கிடையாது, சாதாரண மனிதர், தீய குணங்கள் நிறைந்த மனிதர். அந்த தீய குணம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா மகனிடத்திலே எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி விட்டது என்றால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அது பொய்யாகுமா? நீ எவ்வளவுதான் நல்லவனாக இருந்தாலும் தக்வா உள்ளவனாக இருந்தாலும் நல்லவர்களோடு பழகினால் அது அத்தர் வியாபாரி பக்கத்தில் உட்கார்ற மாதிரி, நீ அத்தரத்தை தடவாட்டாலும் அந்த வாசனையாவது மேல வந்து படும். தீயவர்களோடு நீங்க கொண்டிருக்கிற நட்பு என்பது நீங்கள் எவ்வளவுதான் நல்லவனா இருந்தாலும் கூட உங்களே தீயவனாக மாற்றிவிடும். எப்படி கொல்லம்பற்றங்கார பக்கத்தில் உட்கார்ற மாதிரி அவன் மேல படக்கூடிய அந்த நெருப்பும் அந்த புகையும் உங்க மேல படத்தான் செய்யும். கரியும் நெருப்பும் புகையும். எவ்வளவு அழகான உதாரணம் இஸ்லாம் சொன்னாங்க. ஆகவே நான் பழகக்கூடிய நட்பு பாராட்டுவது யாரோட, நல்லவர்களோட தீயவர்களோட என்பதை நாம் அவ்வப்போது கண்காணிக்க தவறிவிடக் கூடாது. அந்த மாதிரி இந்த அப்துர் ரஹ்மான் என்ன பண்றாருன்னு சொன்னா, அபு சருஆ என்ற ஒரு கெட்ட மனிதரோடு பழக ஆரம்பிச்சிட்டாரு. ஆரம்பிச்சதுல அந்த அபு சருஆவுடைய ஒரு கெட்ட பழக்கம் இவர்கிட்ட தொத்திக்கிச்சு. என்னன்னு சொன்னா, பழக்கம் இல்ல, ஒரே ஒரு முறை தவறு செஞ்சிட்டாரு. என்ன தவறு செஞ்சிட்டாரு? அந்த அபு சருஆ சாராயம் குடிக்கும் பொழுது இவரையும் குடிக்க வைத்து விட்டார். யார? உமர் ரலியல்லாஹுடைய மகனை குடிச்சு போதை ஆயிடுச்சு ரெண்டு பேருக்கும். அதுக்கப்புறம் அப்துர் ரஹ்மான் உணர்ற ஆகாரம், எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம், எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்டோம், எவ்வளவு கியாமத் நாள் வரை நம்முடைய தந்தைக்கு எதுக்காயிடுமே அப்படின்னு சொல்லி நேரா அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு வர்றாங்க கவர்னர்கிட்ட. வந்து நான் இந்த மாதிரி தெரியாம சாராயம் குடிச்சிட்டேன், போதைப் பொருள் சாப்பிட்டுட்டேன், எனக்கு வந்து அல்லாஹ்வுடைய தண்டனை நிறைவேற்றுங்கள். பொதுவா சாராயம் குடிச்சவருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, எந்த விதமான தண்டனை நிர்ணயிக்கல. மற்ற எல்லா பாவத்தும் தண்டனை நிர்ணயிச்சாங்க. அல்லாஹ் நிர்ணயிச்சாங்க, அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு நிர்ணயிச்சாங்க. விபச்சாரம் பண்ணா என்ன தண்டனை, அதே மாதிரி அவதூறு சொன்னா என்ன தண்டனை, திருடுனா என்ன தண்டனை, கொலை செஞ்சா என்ன தண்டனை, போதைப் பொருள் பயன்படுத்த இது போதைப் பொருள் கடத்தினா என்ன தண்டனை, எல்லாத்தையும் நிர்ணயிச்ச பெருமானார் ஸல்லல்லாஹு. போதைப் பொருள் சொல்லல, திருடுனா, கொலை செஞ்சா, விபச்சாரம் பண்ணா, இந்த மாதிரி எல்லாம் தண்டனை நினைச்ச பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதை பொருளை பாவித்தாலோ பயன்படுத்தினாலோ அதுக்கு மட்டும் தண்டனை நிர்ணயிக்கல. ஒரு கட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல ஒரு மனிதர் சாராயம் குடிச்சு வந்துறாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தோன்னு என்ன பண்ணாங்க, அவரை செருப்பால் அடிங்கள் நாங்க. சஹாபாக்களை கட்டி வச்சு செருப்பால் அடிச்சாங்க. இன்னொரு கட்டத்தில் சொன்னாங்க, அவருக்கு மொட்டை அடித்து அவரை கேவலப்படுத்துங்கள் நாங்க. மொட்டை அடித்து கரும்புள்ளி செம்புள்ளி பிடித்து கேவலப்படுத்தினாங்க. ஆக சாராயம் குடிப்பவருக்கு என்ன தண்டனை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு நிர்ணயிக்கவில்லை. அந்த நேரத்தில் அமீர் என்ன முடிவு செய்கிறாரோ அந்த முடிவை செய்து ஆகும்போது சாராயம் குடித்தவர் கேவலப்படுத்த வேண்டும் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அடிப்படையில் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்த உடனே அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு பண்றாங்க, மொட்டை அடிச்சு அவரை கசி அடிக்கிறாங்க. யாருக்குங்க? ஜனாதிபதியுடைய மகனுக்கு. எந்த நாட்டிலும் நடக்குமா? உலகத்தில் எங்கேயா கேள்விப்பட்டிருப்போம், ஒரு நாட்டில் ஜனாதிபதி மகன் சாராயம் குடிச்சாருங்கிறதுக்காண்டி சாதாரண ஒரு கவர்னர், ஜனாதிபதிக்கு கீழே உள்ளவர் தான் கவர்னர், அந்த கவர்னர் ஜனாதிபதி மகனை ஜில்து அடிச்சாரு, கசையடி அடிச்சாரு, எந்த வரலாறுல கேள்விப்பட்டிருக்கோமா? அடிச்சாங்க. அடிச்சாச்சு, முடிச்சாச்சு. இந்த செய்தி அதற்கு உமர் ரலியல்லாஹு கேட்ட உடனே அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு கடிதம் எழுதுறாங்க. என்னன்னு சொன்னா, அப்துர் ரஹ்மானை உடனே மதீனாவுக்கு அனுப்பி வைங்க. அப்துர் ரஹ்மான் மதீனாவுக்கு வந்த உடனே அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அதற்கும் மேலாக அவரை கசையடி அடித்தார்கள். அடித்து எந்த அளவுக்கு அடித்தார்கள் என்றால், உமர் ரலியல்லாஹு தஆலா 30 நாட்கள் உயிரோடு இருந்தார். 31ஆவது நாள் அப்துர் ரஹ்மான் மூத்தா போயிட்டார். 30 நாட்கள் உயிரோடு இருந்தவர் அந்த கசையடியின் வேதனையினாலயா அல்லாஹ்வுடைய தக்தீர்னாலயா எப்படி அல்லாஹ் அறிவான், 31ஆவது நாள் மூத்தா போயிட்டாரு. அல்லது அதை நினைத்து இந்த மாதிரி தப்பு செஞ்சிட்டமே, நம்முடைய தந்தையுடைய பேருக்கே இழுக்கு பண்ற மாதிரி நடந்துடுமே, இந்த வேதனையால மூத்தாயிட்டாரா, ஏதோ ஒரு காரணத்துல 30 நாட்களுக்கு பிறகு அந்த அப்துர் ரஹ்மான் மூத்தாயிட்டாரு. இங்க பாருங்க, அங்கே
மிஸ்ரிலே ஈஜிப்திலே அமீர் என்ன செய்யணுமோ செஞ்சிட்டாரு, கவர்னர் சட்டப்படி என்ன செய்யணுமோ செஞ்சிட்டாரு. ஆனாலும் கூட தன்னுடைய மகனை தனிப்பட்ட முறையிலே கூப்பிட்டு ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா கசையடி அடிக்கிறார்கள். அந்த கசையடிக்க பிறகு அவருடைய மகன் மரணிக்கின்றார். அந்த அளவுக்கு ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹ்வுடைய சட்டம் யாரும் மீறிவிடக்கூடாது, அல்லாஹ்வுடைய சட்டப்படி எல்லோருமே நடக்க வேண்டும் என்பதிலே எவ்வளவு உறுதியாக எவ்வளவு முனைப்பாக இருந்தார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம். இதே மாதிரி இப்ப உமர் ரலியல்லாஹு காலத்தில் இன்னொரு சம்பவம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு கணவன் காணாமல் போன ஒரு பெண், கணவன் வந்து காணாம போயிட்டான். அந்த பெண் காணாமல் போய் கணவன் காணாமல் பல வருஷமாகி போச்சு. ஆனால் அந்த பெண் கர்ப்பமாகி விடுகின்றாள். இது தவறான வழியிலேயே ஏதோ வழியில கர்ப்பமாயிடுறா. கர்ப்பமானவுடன் இந்த செய்தி உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய செவிக்கு வந்த உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த பெண்ணுக்கு ஆள் அனுப்புறாங்க, உன்னை பத்தி விசாரிக்கணும், உமர் ரலியல்லாஹு சபைக்கு வா அப்படின்னு சொல்லி. உமர் ரலியல்லாஹு தஆலா கூப்பிட்டு அனுப்புனாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த பெண்ணு பயந்து போய் நடுங்கி, வா வா, எனக்கு உமருக்கு என்ன சம்பந்தம், என்னையா உமர் கூப்பிடுறாரு, எனக்கு என்னாச்சு, ஐயோ அமீர் முஃமினீன் கூப்பிடுறாரு, என்ன பண்ணுவாரோ ஏது பண்ணுவாரோ சொல்லி அந்த பெண்ணு பயந்து நடுங்கி போய் அவ வீட்டை விட்டு வெளியே வர்றா. அது உமர் ரலியல்லாஹு சபைக்கு வரதுக்காண்டி வர்ற வழியிலேயே அந்த பெண் தடுக்கி கீழே விழுந்துடுறா. கீழே விழுந்த உடனேயே கொஞ்ச நேரத்துல அந்த பெண்ணுடைய கர்ப்பம் கலைஞ்சி குழந்தை வெளியே வந்துருது. வெளியே வந்த குழந்தை அழுதுட்டு உடனே மூத்தாயிடுது. கர்ப்பமா இருக்கக்கூடிய அந்த பெண் நடக்கக்கூடிய சம்பவம். இந்த செய்தி உமர் ரலியல்லாஹு அதுக்கு வருது. நீங்க அழைச்சி அனுப்பின பெண்ணு இந்த மாதிரி வந்தா, நீங்க கூப்பிட்டீங்க, பயத்துல ஓடி வந்து கீழே விழுந்து அதுல குழந்தை இறந்து போச்சு அப்படின்ற உடனே, நம்ம ஊர்ல இன்னைக்கு நடந்தா இந்த மாதிரி நடந்தா என்னங்க ஆகும்? யார் குற்றவாளி? இதுல யாரையா குற்றவாளி சொல்லுவோமா? யாரு குற்றவாளி? அது பொண்ணு, அது பாவம் தடி விழுந்து கீழே விழுந்து, அது இன்சிடென்ட், தட்ஸ் ஆல் அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே அவசரமா தன்னுடைய சகாக்களை கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி சசம்பாவிதம் நடந்து போச்சு, தப்பு நடந்து போச்சு, இதுக்கு என்ன தீர்வு? இப்ப பெரும்பாலான சஹாபாக்கள் சொன்னாங்க, இதுல நீங்க உங்களுக்கு என்ன தீர்வு கிடையாது, உங்களுக்கு எந்த குற்றவாளியும் கிடையாது. உங்கள்ட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வருது, அந்த பெண்ணுடைய கணவன் காணாம போய் பல வருஷமாச்சு, ஆனால் அந்த பெண் கர்ப்பமா இருக்கிறா, எப்படி கர்ப்பமானாங்கிற ஒரு குற்றச்சாட்டு வருது. அதை விசாரிக்கிறதுக்காக நீங்க கூப்பிட்டு அனுப்புறீங்க. அது அந்த பெண்ணை தடிக்க விழுந்து கீழே விழுந்து மூத்தா போயிட்டானாக்கா, அந்த குழந்தை மூத்தா போச்சுனாக்கா அதுக்கு உங்களுக்கு என்ன குற்றம் இருக்குது? ஆனா உங்க மேல எந்த தப்பும் இல்ல அப்படிங்கிறாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அப்படியே அமைதியா உட்கார்ந்துருக்காங்க. எல்லாரும் சொல்ற கருத்தை கேட்டுக்கிட்டே அமைதியா உட்கார்ந்துருக்காங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா அலிட்ட கேக்குறாங்க, அலியே மாத்தாரா, உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? அமைதியா இருக்கீங்களே, உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இவங்க எல்லாருடைய அபிப்பிராயங்களை நீங்கள் பார்ப்பீர்களே, அவருடைய அபிப்பிராயம் தப்பான அபிப்பிராயம். அல்லது உங்களை திருப்திப்படுத்துவதற்காக இவர்கள் இப்படி ஒரு அபிப்பிராயம் சொல்கிறார்கள் என்றால் இவர்கள் உங்களை வழிகெடுத்து விடுவார்கள். ஹதரத் அலி ரலியல்லாஹு சொல்றாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, அமீர் முஃமினீன் அவர்களே, இன்னக அன்த அஃஸஅதஹா, அந்த பெண்ணை நீங்கள் தான் பயமுறுத்தினீர்கள். அந்த பெண்ணுக்கு இப்படி ஒரு பயம் வரதுக்கு காரணம் நீங்க தான். நீங்க கூப்பிட்டு அனுப்புறீங்கன்னு சொன்ன உடனே அந்த பெண்ணு பயந்து கை கால நடுங்கி அவ கீழே விழுந்தா. உங்களின் காரணமாகத்தான் அவருடைய குழந்தை அதுவும் கீழே விழுந்து அந்த குழந்தை கலஞ்சி இறந்து போச்சு. அதனால இதுக்கு நீங்க தான் குற்றவாளி. யார் சொல்றாங்க? அலி ரலியல்லாஹு அது உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க? இவங்களுடைய அபிப்பிராயத்தை கேட்டா இவங்க வழி எடுத்துருவாங்க உங்களை. நியாயமா பார்த்தா அந்த அப்சாதஹா, நீங்கள் தான் அந்த பெண்ணை திடுக்கிட வைத்தீர்கள், பயமுறுத்தினீர்கள், உங்களால தான் அந்த பெண்ணுடைய குழந்தை இறந்திருக்குது. அதனால் அந்த குழந்தைக்குரிய நஷ்ட ஈட்டை, தியத் என்று சொல்லக்கூடிய அந்த வரியை, கொலை வரியை நீங்கள் தான் கொடுக்க வேண்டும். ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா சொன்ன உடனே ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா உடனே அவசரமாக அலி ரலியல்லாஹு கூற்றை அப்படியே ஏற்றுக்கொண்டு உடனே நடைமுறைப்படுத்தினார்கள். அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய, குழந்தை இறந்துட்டா அதுக்கு என்ன நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டுமோ அந்த நஷ்ட ஈட்டை கொடுத்தார்கள். இங்க கொலை என்பது ரெண்டு வகைப்படுங்க. ஷரியத்திலே கொலை என்பது, முதல்ல ஒரு கொலை இருக்குது, ஒரு ஆயுதத்தினாலேயோ அல்லது ஒரு பொருளை வச்சோ கொலை பண்றது. உதாரணமா ஒருத்தர் மேல கல்லை தூக்கி அடிக்கிறேன், கல்லு பட்டு டக்குன்னு மூத்தா போயிட்டார் அவரு, அல்லது கத்தியால குத்துறாரு ஒருத்தர், அல்லது கம்பால் அடிக்கிறாரு, ஏதோ இல்ல ஒரு கொலை செய்யணும் எண்ணத்தோட கொலை செஞ்சா இது பெரிய பாவம். இதற்கு பரிகாரம் கொலைதான், பழிக்கு பழிதான், வேற வழியே இல்ல. சில கொலை இருக்குது அப்படின்னு சொன்னா, உதாரணமா நம்ம ஒரு கிணறு தோண்டி வச்சிருக்கிறோம், அந்த கிணறுக்கு செவுறு கட்டல, ஒருத்தர் வேகமா ஓடி வந்து கிணத்துல வந்து மூத்தா போயிட்டாரு. இப்ப இவரோட மூத்துக்கு யார் தான் காரணம்? நாம தான் காரணம். நாம கொலை பண்ணல, நாம தான் காரணம்.
இந்த மாதிரி கொலைக்கு பழி கிடையாது, தியத்து கொடுக்கலாம். தியத்துன்னு சொன்னா நஷ்டஈடு கொடுக்கலாம். இந்த மாதிரி கொலைக்கு நஷ்டஈடு கொடுக்கலாம். இது ஷரியத்துல உள்ளது. அந்த அடிப்படையில் தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பழிக்கு பழி வாங்கணும்னு சொல்லல, நீ நஷ்டஈடு கொடுத்தாகணும். ஏன்னா அந்த பெண்ணுடைய அந்த குழந்தை மரணத்திற்கு நீங்க ஒரு வகையில காரணமாயிட்டீங்க அப்படின்னு சொல்லி அது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உடனடியாக அந்த பெண்ணை கூப்பிட்டு அந்த பெண்ணுக்குரிய நஷ்டஈட்டை வழங்கினார்கள் அப்படிங்கறத நம்ம திருமதி ஹதீஸ்ல பாக்குறோம். அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிஸ்ருக்கு போறாங்க. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா மிஸ்ர்ல அமீரா கவர்னரா இருக்கிறாங்க. மிஸ்ருக்கு போன உடனே சொல்றாங்க, எல்லா பகுதிகளிலும் மக்கள் கூடக்கூடிய எல்லா சந்தைகளிலும் மக்கள் கூடக்கூடிய எல்லா பகுதிகளிலும் ஒரு அறிவிப்பை செய்து கொண்டே இருக்க வேண்டும். என்ன அறிவிப்பு சொன்னா, உங்களுக்கு கவர்னராக நியமிக்கப்பட்டவர் அல்லது உங்களுடைய அதிகாரியா நியமிக்கப்பட்டவர் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பதற்காக வேண்டியோ உங்களை பழி வாங்குவதற்காண்டியோ உங்களுக்கு சிரமத்தை கொடுப்பதற்காண்டியோ நியமிக்கப்பட்டவர் அல்ல, உங்களுக்கு அதிகாரியா நியமிக்கப்பட்டவர்கள் உங்களுக்கு உதவி செய்வதற்கு ஒத்தாசை செய்வதற்காண்டி தான். ஆகவே உங்களுடைய அதிகாரிகள் யாராவது உங்களுக்கு அநீதம் இழைத்ததாக நீங்கள் நினைத்தால் உடனடியாக எந்த நேரத்திலும் அமீர் முஃமினிடத்தில் தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த அறிவிப்பை எல்லா பகுதிகளிலையும் என்ன பண்ணாங்க, அறிவிக்க செஞ்சாங்க. இன்னைக்கு அறிவிப்பு செய்யறாங்கல்ல, சிகரெட் கம்பெனியை ஓபன் பண்ணி விட்டுட்டு அந்த சிகரெட் பாக்கெட்ல டொபாக்கோ இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். சிகரெட் போய் கடைக்கு போய் வீட்டுல இருந்து எழுந்திருச்சு கடைக்கு போய் அந்த கடையில காசை கொடுத்து பாக்கெட்ல சில்லறை இல்லாட்டாலும் சிகரெட் எடுத்து கொடுத்து சிகரெட்டை வாங்கி பத்த வைக்கிற நேரத்துல இதை பார்த்தோன்னே அப்படி பயந்துக்கிற போட்டுவாளாம். பைத்தியகரத்தனமான அறிவிப்பு. சாராய கடையில குடியை கெடுக்கும். சாராயம் குடிக்கணும்னு சொல்லி பொண்டாடியை அடிச்சு அவ தாலியை அறுத்து மார்வாடி கடையில அடமானம் வச்சு காசு வாங்கிட்டு சாராய கடைக்கு வந்துட்டான். வந்து பாட்டிலையும் வாங்கிட்டான். வாங்கி ஊத்தும் போது பாக்குறானா குடியை கெடுக்கும். வேணாம் வேணாம் உடனே தௌபா செஞ்சுருவானா. இந்த மாதிரி சட்டம் அல்ல. அரசு அலுவலகங்களிலே லஞ்சம் கொடுப்பதும் வாங்குவது குற்றம் போட்டிருக்கோம். அதுக்கு கீழே வாங்கிட்டு நிப்பான் ஆபீசர். அது கீழே வாங்கிட்டு நிப்பான். இந்த மாதிரி அறிவிப்புல உண்மையான நியாயமான அறிவிப்பை செய்ய சொன்னார்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த அறிவிப்பை பார்த்தவுடன் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிஸ்ருக்கு போறாங்க. அங்க ஒரு மனுஷன் வராரு. மனுஷன் வந்து சொல்றாரு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இன்ன ஆமீலக ஃபுலானன் தரபனி மேத்ததர்பா. அமீல் முஃமின் அவர்களே, உங்களுடைய ஒரு அதிகாரி ஒருவன் என்னை அநியாயமான முறையில் 100 கசேரி அடித்தான். நான் தப்பே செய்யல, என் மேல் 100 கசேரி அடித்தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மனிதரை அந்த கசேரி அடித்த அதிகாரி கூப்பிடுறாங்க. என்னப்பா பிரச்சனை? இல்ல நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்த்ததில்ல, இவர் தப்பு செஞ்சிருந்தாரு அதனால அடிச்சேன். என்ன இன்வெஸ்டிகேஷன் காட்டு? பார்த்தா அவர் தப்பு செய்யல, அந்த பாதிக்கப்பட்ட ஆளு தப்பு செய்யல. உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த பாதிக்கப்பட்ட மனிதனுடைய கையில சாட்டையை கொடுத்து, நீ இவரை 100 அடி அடி, உன்னை அடிச்சேமா நீ 100 கசேரி அடி அப்படின்ட்டாங்க. உடனே எகிப்துடைய கவர்னரா இருக்காங்க ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க எழுந்துச்சு, அமீர் முஃமினீன் கொஞ்சம் பொறுங்க, இது வந்து ஒரு தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்துது. என்ன இருந்தாலும் ஒரு அதிகாரி, அவரு ஒரு சாதாரண பிரஜையை வந்து ஒரு அதிகாரியை வந்து 100 கசேரி அடிச்சு நாளைக்கு யார் அதிகாரியை மதிப்பாங்க? நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடாதா? இந்த நேரத்துல இந்த விஷயத்துல இவர் நியாயமானவர், இவர் வந்து அப்பாவி, அதனால வந்து அடிக்க சொல்றீங்க, ஓகே. இதே மாதிரி நாளைக்கு என்ன பண்ண, தப்பு செஞ்சு அடிக்கும் பொழுது ஏய் அமீர் முஃமினீன் சொல்லிடுவேன் அப்படின்னு அதிகாரி மிரட்டுவா. அதிகாரி எந்த வேலையும் செய்ய மாட்டாரு, அதனால கொஞ்சம் யோசிங்க அப்படின்றாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அப்படியா, அப்ப நீங்க அந்த பாதிக்கப்பட்டவனை மன்னிப்பு கேட்டு அவனை எப்படி திருப்திப்படுத்தமோ கன்வின்ஸ் பண்ணுங்க அவனை அப்படின்றவன. அவனை போய் கேட்கறான், உனக்கு என்னப்பா வேணும்டா? அவன் சொல்றான், அந்த பாதிக்கப்பட்டவன் சொல்லிடுறாரு, எனக்கு வந்து ஒரு கசையடிக்கு 2 தீனார் வீதம், 100 கசையடிக்கு 200 தீனார் தாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அப்படியே அவர்கிட்ட வாங்கி கொடுங்கன்னு சொல்லி அந்த அடித்த அதிகாரிடத்திலிருந்து 200 தீனார்களை வாங்கி அந்த பாதிக்கப்பட்ட அந்த மனிதரிடத்தில் அது உமர் ரலியல்லாஹு கொடுத்து அனுப்புனாங்க. இன்னைக்கு எவ்வளோ கன்சியூமர் ரைட்ஸ் நுகர்வோர் சட்டம் வந்திருக்குதுன்னு கொண்டு வராங்களே, இந்த எல்லா சட்டங்களுக்கும் மனித உரிமைகள், கன்சியூமர் ரைட்ஸ், அதே மாதிரி எல்லா விதமான உரிமைகளும் கிடைப்பதற்கு முதல் காரணமாக இருந்தால் அது உமர் ரலியல்லாஹு ஆட்சியில தான், உமர் ரலியல்லாஹு அவர்கள் தான். அதனால வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க, உலகத்தில் என்னைக்காவது யூதர்கள் நிம்மதியாக இருந்தார்கள் என்றால், யூதர்கள் எங்கெங்கெல்லாம் போனாங்களோ அடி வாங்கி தான் செத்தான் அவனோட கெட்ட குணத்தினால. ஹிட்லர்ல இருந்து முசோலினில இருந்து எல்லாத்திலையும் அடி வாங்கினா. உலக வரலாற்று யூதர்களை வரலாற்றை எடுத்து எந்த நேரத்திலே எந்த ஊரிலே யூதர்கள் நிம்மதியாக இருந்தார்கள் என்று பார்த்தால் அது அதற்கு உமர் ரலியல்லாஹு ஆட்சியில் மட்டும்தான். அப்படி நிம்மதியாக இருந்தார்கள் யூதர்கள். காரணம் என்னவென்றால் அவர்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து நியாயமான ஆட்சியை, அதனாலதான் உமர் ரலியல்லாஹு ஆட்சி அதிகாரத்தை ஒரு பதவியாகவோ பவிசாக நினைக்கல. இது நாளைக்கு அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்வதற்குரிய ஒரு குற்றம் இது.
அப்படின்னு நினைச்சாங்க. அதே மாதிரி அடுத்த ஒரு முக்கியமான சம்பவம், பிரபலமான சம்பவம் கேள்விப்பட்டிருப்போம். மிஸ்ர்ல ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா கவர்னரா இருக்கிறாங்க. கவர்னரா இருக்கும் பொழுது அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹுடைய மகன் முஹம்மது இப்னு அம்ர் இப்னு ஆஸ் அவர் அவர் நண்பர் ஒருத்தரோட ஓட்டப்பந்தயம் நடத்துறாரு. 2 பேரும் ஓட்டப்பந்தயம் நடக்குது. அந்த ஓட்டப்பந்தயத்தில் அந்த நண்பர் ஜெயிச்சாரு. ஜெயிச்சோட கோவத்தில் என்ன பண்ணிடுறாரு, இந்த அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹுடைய மகன், கவர்னருடைய மகன், அந்த பையன், அந்த கூட இருந்த அந்த இளைஞரை அடிச்சாரு. அடிச்சுட்டு என்ன நினைச்சேன், நாங்களாம் யார் தெரியுமா, அமீருடைய ஃபேமிலி, கவர்னர் ஃபேமிலி, கவர்னருடைய மகன் நானு அப்படின்னு சொல்லிவிட்டு 4 அடி அடிச்சு விட்டாரு. அடிச்ச உடனே அந்த பையன் அந்த பிரச்சனையை தூக்கிட்டு நேரம் மதீனாக்கு வந்துட்டாரு. எந்த பையன், அடி வாங்கின பையன். யாரை பாக்குங்க, சாதாரண கவுன்சிலர் பார்க்கறதுக்கு 4 மணி நேரம் காத்து கிடக்கணும். அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்ப்பதற்கு நேரம் மிஸ்ரிலே போட்டு மதீனாக்கு வந்துட்டாரு. மதீனாக்கு வந்த உடனே இந்த பிரச்சனையை கேட்ட உடனே உமர் ரலியல்லாஹு என்ன பண்ணாங்க, மனுவை வாங்கி வச்சுக்கிட்டு, சரிங்க பரிசீலிக்கிறேன் சொல்லி அனுப்புறேன், போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பிஏட்ட கொடுத்து நம்ம டேபிள் தொடங்கிட்டு வச்சுக்க அப்படின்னு வைக்கல. அதை இன்னைக்கு வாங்குற மனுக்கெல்லாம் எப்படிங்க இருக்குது, எந்த மந்திரிட்ட போய் யார்கிட்ட மனு கொடுத்தாலும் சரி பரிசீலிக்கிறேன் அப்படின்னு அனுப்புவாங்க. பக்கத்துல பிஏட்ட கொடுப்பாரு, பிஏ என்ன பண்ணா பேப்பர் தொடங்கிட்டு டேபிள் தொடங்கிட்டு வச்சுப்பாரு. அந்த மனுவை முடிஞ்சு போச்சு, உங்க மனு அங்க பேப்பர் தொடங்கி தான் உதவும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த மனிதர்கிட்ட சொன்னாங்க, அடி வாங்கின மனிதர்கிட்ட, நீ மதீனாலே தங்கு கொஞ்ச நாளைக்கு, அப்புறம் உன்னை கூப்பிட்டு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதீனால தங்க வச்சுட்டு உடனே அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு கடிதம் அனுப்புனாங்க, நீங்களும் உங்களுடைய மகனும் உடனே புறப்பட்டு வாங்க மதீனாவுக்கு. புறப்பட்டு வந்த உடனே மதீனாவுக்கு வந்த உடனே அம்ர் இப்னு ஆஸ் உமர் ரலியல்லாஹு அந்த மனிதரை கூப்பிட்டு அனுப்புனாங்க, வா என்ன பிரச்சனை சொல்லு, இந்த மாதிரி நாங்க 2 பேரும் ஓட்டப்பந்தயம் நடத்தினோம், கொண்டோம், எங்களை அடிச்சுட்டா இவன் அப்படின்ற உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, என்ன அம்ரே உங்களுக்கு நடந்து தெரியுமா, உங்களுக்கு நடந்து என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அம்ர் இப்னு ஆஸ் யார அமீர் முஃமினீன் எனக்கு தெரியாது, நடந்தவர் எனக்கு தெரியும் தெரியாது, என்கிட்ட கொண்டு வரல. அப்ப உமர் என்ன கேக்குறாங்க, அந்த மனிதர், ஏன் நீ அம்ர் இப்னு ஆஸ் கொண்டு போல? அவங்க சொல்றாங்க, இல்ல என்ன அடிச்சது யாரு, என்ன அடிச்சது யாரு, கவர்னருடைய மகன். அப்ப நான் கவர்னருடைய சொன்னா எப்படி நியாயம் கிடைக்கும் எனக்கு, அதனால உங்கள்கிட்ட கொண்டு வந்தேன். உமர் ரலியல்லாஹு அப்படியே தலை குனிஞ்சிருக்காங்க, கண்கள்ல இருந்து கண்ணீரா வடியுது. அழுதுட்டு சொன்னாங்க, என்றைக்கு உங்க பிரஜைக்கு உங்க மேல நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சோ, அம்ர் இப்னு ஆஸ் சொல்றாங்க, அவருக்கு உங்க மேல நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு. ஏன்னா என்ன அடிச்ச அவருக்கு என்ன நம்பிக்கை வந்திருக்கணும், அவருடைய மகனாவே இருந்தாலும் கூட எனக்கு நியாயம் கிடைக்கும் அவரிடத்தில், அம்ர் இப்னு ஆஸ் இடத்துல என்று நம்பி உங்களிடத்தில் வந்திருக்க வேண்டும். அவர் நம்பிக்கை எல்லாம் இங்க என்கிட்ட வந்திருக்கிறாரு. என்னைக்கு உங்களுடைய பிரஜைக்கு உங்களுடைய நியாயத்தின் மீது உங்களுடைய நீதத்தின் மீது நம்பிக்கையில் வந்தீங்களோ, அன்னைக்கே அல்லாஹ்வுடைய அதாப் உங்க மேல இறங்க ஆரம்பிச்சுங்க, பயந்துருங்க சொல்லிட்டு சொன்னா. உன்னை எத்தனை அடிப்பா அடிச்சாரு, 4 அடி அடிச்சாரு. அவர் கையில சாட்டையை கொடுத்து அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு எதிரிலேயே அவனுடைய மகனை சாட்டையில அடிக்க சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அடிச்ச பிறகு சொன்னாங்க, முத் கம் தஅபத்துமுன் நாஸ வகத் வலத்துஹும் உம்மஹாத்துஹும் அஹராரா. என்னையில இந்த பழக்கம் ஆரம்பிச்சது, கண்டிக்கிறான் உமர் ரலியல்லாஹு. என்னையில இந்த பழக்கம் ஆரம்பிச்சது, அவர்களுடைய பெற்றோர்கள் எல்லாம் அவருடைய சுதந்திரமான பிள்ளைகளாக பெற்றெடுத்திருக்கும் பொழுது நீங்கள் என்றிருந்து அவர்களை அடிமையாக ஆக்க ஆரம்பித்தீர்கள். அடிமை அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க காரணம் இல்லாம. எதுக்குங்க, ரோட்ல விளையாட்டுல 2 இளைஞர்களுக்கு மத்தியில ஒருத்தருக்கு ஒருத்தர் தகராறு வந்து அடிதடி சண்டை நடந்ததுக்கு எவ்வளவு பெரிய வார்த்தை உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க பாருங்க. அவருடைய பெற்றோர்கள் எல்லாம் அவருடைய தாய்மார்கள் எல்லாம் அவர்களை சுதந்திரமான பிள்ளைகளாக பெற்று போட்டிருக்கும் பொழுது நீங்க அடிமை மாதிரி அடிக்கிறீங்க. உங்களை யார் அடிமையாக சொன்னது உங்களை சொல்லிட்டு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு வன்மையா கண்டிக்கிறாங்க. அது உமர் ரலியல்லாஹு, இந்த நிலைமையை மாத்துங்க, மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துங்க. உங்களுக்கு மேல இவர் நாணயம் மிக்கவர், நீதி மிக்கவர், நியாயமானவர்ங்கிற நம்பிக்கை உங்க மேல வரதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு அட்வைஸ் பண்ணி அனுப்புறாங்க. அதே மாதிரி பஹ்ரைன்ல அமீராக இருந்தவங்க ஃபெரோஸ் தைலமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், ரொம்ப நூதனமான சஹாபி ஃபெரோஸ் தைலமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த ஃபெரோஸ் தைலமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை உமர் ரலியல்லாஹு என்ன பண்றாங்க, இவங்க அடிக்கடி சாப்பாட்டுல தேனை தொட்டு சாப்பிடுறாங்க. ரொட்டியோட தேனை தொட்டு சாப்பிடுறாங்க. தேன் இல்லாம ரொட்டி சாப்பிடுறதே இல்ல. தேனோட ரொட்டி தொட்டு சாப்பிடுறது அந்த காலத்துல ரொம்ப என்ன சொல்றது, லக்ஸுரி ஃபுட். ரொட்டிய தேன்ல தொட்டு சாப்பிடுறது அவ்வளவு பேர் லக்ஸுரி ஃபுட். அத ஃபெரோசி தைலமி ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி உமர் ரலியல்லாஹு ஒரு கம்ப்ளைண்ட் வருது. உங்க பஹ்ரைன்ல அப்போ
அமீரா இருக்கிறாங்க, உங்களுடைய அமீர், உங்களுடைய கவர்னர் அடிக்கடி தேன்ல ரொட்டி சோறு சாப்பிடுறாருன்ற உடனே உமர் உடனே கூப்பிட்டு அனுப்பிட்டாங்க. ஃபைரோஸ் தைலமி ரலியல்லாஹு தஆலா உடனே கூப்பிட்டு அனுப்பிட்டாங்க. கூப்பிட்டு அனுப்பி இன்னி சமியத்தோ அன்னஹு ஷகலகல் அஸலு மா குப்ஸிக், நான் கேள்விப்பட்டேன் உன்னுடைய ரொட்டியோட உன்னுடைய தேன் உன்னை அதிகமாக ஈடுபடுத்தி விட்டதுன்னு கேள்விப்பட்டேன், அதெல்லாம் உடனே புறப்பட்டு வாங்க அப்படின்ட்டு ஃபைரோஸ் தைலமி ரலியல்லாஹு வந்துட்டாங்க. வரும்பொழுது என்ன ஆகுது, வாசல்ல உமரனுடைய அந்த பள்ளிவாசல் வாசல்ல ஒரு குறைஷி இளைஞர் ஒருத்தன் வர்றான். அப்ப ஃபைரோஸ் தைலமி ரலியல்லாஹு தஆலா வர்றாங்க. ரெண்டு பேரும் ஒண்ண முட்டிக்கும் பொழுது ஃபைரோஸ் தைலமி கையை தூக்குறாங்க. கையை தூக்குனதுல தெரியாம அவருடைய மூக்குல பட்டு சின்னி மூக்கு உடைஞ்சிருது. சின்னி மூக்குன்னு சொல்லுவாங்கல்ல, மூக்கு அந்த எலும்பு உடைஞ்சா போல 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 குழாயில ரத்தம் கொட்டுற மாதிரி கொட்டும் கொஞ்ச நேரத்துக்கு. அதுக்கப்புறம் மூக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் கியாமத்துல உடையாது அது, நீ மூத்தார வரைக்கும். அந்த மாதிரி சின்னி மூக்கு உடைஞ்சு போச்சு. அவர் என்ன பண்ணாரு, போல போல ரத்தத்தை தூக்கிட்டு அப்படியே நேரம் உமர் இல்லாட்ட விட்டாரு. ஏற்கனவே ஃபைரோஸ் தைலமி ரலியல்லாஹு தஆலா மேல கம்ப்ளைண்ட் தான் வந்திருக்காங்க பாக்குறதுக்கு. இப்ப அடுத்த பிரச்சனை ரத்தத்தோட அப்படியே உமரை பார்த்து அது என்னப்பா என்ன பிரச்சனை, யார் உங்க அமீர் ஃபைரோஸ் தைலமி தான் கையால அடிச்சு மூக்கு உடைச்சிட்டாரு. உமர்ல ஒன்னு கூப்பிட்டு விட்டாங்க. ஃபைரோஸ் என்னாச்சு, அமீன் பண்ண வேணுக்கெல்லாம் உடைக்கல, நான் அவர் நுழைஞ்சார் நானும் நுழைஞ்சேன், அந்த கை இடிச்சதுல கையை நான் தூக்குனதுல என் கை தெரியாம பட்டு மூக்கு உடைஞ்சு போச்சு அவருக்கு அப்படின்னு உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க. தியத்துன், நஷ்டம் கொடுக்கணும், நீங்க நஷ்டம் ஒண்ணு உங்க மூக்கையும் அதே மாதிரி உடைக்கணும், அல்லது அதுக்கு பகரமா நஷ்டம் கொடுக்கணும், நீங்க பணம் கொடுக்கணும், என்ன கொடுக்குறீங்க அப்படின்றாங்க. அப்ப அவருடைய ஆப்ஷன், பாதிக்கப்பட்ட ஆப்ஷன் என்னப்பா, இந்த மாதிரி மூக்க உடைச்சு என்ன பண்ண போற, நான் மூக்க தான் உடைக்க போறேன், அவர் முக்கியம். அது குறைஷி இல்லைங்க, நான் ஒரு மூக்க உடைக்க போறேன். உமர் என்ன சொன்னாங்க, ஃபைரோஸ் தைலமி ரெடி ஆகுங்க, மூக்க காட்டுங்க அவர்கிட்ட. அந்த குறைஷி இளைஞன் கிட்ட போறான் மூக்க உடைக்கிறதுக்கு. அப்போ உமர் என்ன சொல்றாங்க, அந்த இளைஞன்ட்ட கொஞ்சம் நில்லு, ஒரு நிமிஷம் நில்லு, இந்த ஃபைரோஸ் தைலமி யாரை நான் முதல்ல சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீ அவரை மூக்க உடைக்கிறத நான் உடைக்கிறத முடிவு பண்ணு. எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு முறை, கர்தபல் அஸ்வதுல் அனசி, அஸ்வதுல் அனசி என்ற பொய்யன் தலை தூக்கி விட்டான். கத்தலஹுல் அப்து சாலிஹுல் ஃபைரோஸ் தைலமி, ஃபைரோஸ் தைலமி என்ற ஒரு நல்லடியார், அல்லாஹ்வுடைய சாலிஹான நல்லடியார் அவனை கொலை செய்து விட்டார் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அஸ்வதுல் அனசினா யார் அப்படின்னு சொன்னா, யமன் தேசத்துல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி உயிரோடு இருக்கும் பொழுது தன்னை நபி என்று வாதிட்டவன். அஸ்வதுல் அனசிங்கிறவன் யமன் தேசத்துல தன்னை நபி என்று வாதிட்டவன். அவனே ஹஜ்ரத் ஃபைரோஸ் தைலமி ரலியல்லாஹு தஆலா தான் என்ன பண்ணாங்க, அவனை கொலை செய்தார்கள். உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அந்த ஃபைரோஸ் தைலமி ரலியல்லாஹு தஆலா அந்த அஸ்வதுல் அனசியை கொலை பண்ணதுனால பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமான நாவால் அல்லாஹ்வுடைய சாலிஹான அடியார் என்று வர்ணிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி இந்த வார்த்தை கேட்ட உடனே அந்த இளைஞன் அப்படி நின்றாரு. என்ன அமீர், இது நீங்க முதல்ல சொல்லியே, ரசூலுல்லாஹ் இவ்வளவு இப்படி போந்திருக்காங்க, அவரை போய் நான் அடிச்சா அதனால அடிக்க மாட்டேன் அப்படின்னு ஒதுங்கிறாரு. உடனே ஃபைரோஸ் தைலமி ரலியல்லாஹு தஆலா உமர் என்ன கேக்குறாங்க, அமீர் முஃமினீன் என்ன பத்தி ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லிருக்காங்க, எனக்கே தெரியாது அப்படின்னாங்க. ஆமா உன்னை பத்தி சொன்னாங்க, நான் இருந்த சபையில தான் அப்படி சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி சொன்ன உடனே ஃபைரோஸ் தைலமி ரலியல்லாஹு தஆலா தாங்கள் ஏறி வந்த ஒட்டகம், தாங்கள் ஏறி வந்த குதிரை, அந்த குதிரையுடைய சேனம் எல்லாம் சேர்த்து 30,000 திர்ஹங்கள் உட்பட அந்த இளைஞனுக்கு அன்பளிப்பா கொடுத்து சந்தோஷமா அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க மேல விசாரணை ஆரம்பிக்குது. இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் அமீர் முஃமினீன் மேல விசாரணை ஆரம்பிக்குது. என்ன அடிக்கடி ரொட்டியோட தேன் சுட்டு சாப்பிடுறீங்களாமண்டு. அப்ப அவங்க சொன்னாங்க, யார அமீர் முஃமினீனே எனக்கு கொஞ்சம் பிடித்தமா இருந்துச்சு அதனால சாப்பிட்டேன். அப்போ அது உமர் ரலியல்லாஹு அட்வைஸ் பண்ணி அனுப்புறாங்க. நமக்கு முன்மாதிரி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி இருக்கிறாங்க. இந்த ஆட்சி என்பது அதிகாரம், அவங்க பயான் பண்றாங்க, உட்கார வச்சு அட்வைஸ் பண்றாங்க. ஆட்சி என்பது அதிகாரம் என்பது நாம் அனுபவிப்பதற்கு அல்லாஹ் கொடுக்கிறது இல்ல, மற்ற மக்களுக்கு கொடுப்பதற்கான நமக்கு அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கான். அதனால நீங்க இதுல கவனமா இருந்துங்க அப்படின்னு சொல்லி அதை உமர் ரலியல்லாஹு ஃபைரோஸ் தைலமி அட்வைஸ் பண்ணி அனுப்புறாங்க. எதுக்கு சொல்றா சோதரே, இப்படி ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் அதை உமர் ரலியல்லாஹு வாழ்க்கையிலும் மற்ற சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலும் மலிஞ்சு கிடக்குது. அவருடைய நியாயம், அவருடைய நீதம், அவருடைய நேர்மையை உலகத்தில் பறைசாற்றும் வண்ணம். ஆனா இன்னைக்கு உலகத்தில் நியாயமும் நீதமும் செத்து போனதுனாலதான் தீவிரவாதங்களும் பயங்கரவாதங்களும் தலை தூக்குகின்றன. என்றைக்கு நியாயம் மறுக்கப்படுகின்றதோ, ஒருவனுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய நீதம் மறுக்கப்படுகின்றதோ, அன்றைக்கே அவன் தீவிரவாதியாக மாறுவான் என்பதே உலக இயல்பது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அப்படியா, அப்ப இதெல்லாம் ஆட்சியாளர்களுக்கு ஹசரத், இதெல்லாம் நீதிமான்களுக்கு, நம்ம என்னைக்கு ஜனாதிபதி ஆகிறோமோ, நம்ம என்னைக்கு நீதிபதி ஆகிறோமோ அன்னைக்கு நடந்துக்கலாம் இல்ல. நாமும் பல்வேறு விஷயங்கள் நியாயமாக நடக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நமக்கு வேண்டியவரு, நம்ம ஃப்ரெண்டு, நம்ம ரொம்ப அவர் க்ளோஸ் அப்படிங்கிறதுக்காக நாம் ஒரு அநியாயமாகவோ தப்பான முடிவையோ எடுப்போமேனால் நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் நாம் பதில் சொல்லியாக வேண்டும்.
அதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சபாத்தன் அரிசின் கீழ் நிழல் கொடுக்கக்கூடிய 7 பேரை முதல் ஆளா சொன்னாங்க, இமாமுன் ஆதில், நியாயமாக நடக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளன். அப்படிப்பட்ட ஆட்சியாளர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லக்கூடிய உபதேசம் என்னவென்றால், யார் மீதும் நீங்கள் கொண்ட வெறுப்போ உங்களை நியாயத்திற்கு மாற்றமாக நடக்க உங்களை தூண்டிவிட வேண்டாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உத்தம சஹாபாக்களிடத்திலிருந்து போன்று நியாய உணர்வையும் நீத உணர்வையும் நேர்மையையும் நமக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. Obligation from ladies side. If you could put a doormat in front of the glass door, people who takes wuzu can wipe their feet. The prayer hall would be maintained clear. Moreover, to Kotras on the left over makes the prayer mats very dirty. If there is a broomstick kept outside, we bounce inshallah. சாரி சொல்லிருக்காங்க, அதாவது தொழுசி இடத்துல கொஞ்சம் கால் மீதி போடுங்க, தொழுசிட்டு வரதுக்கு கால் மீச்சில் சரி நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. அதே மாதிரி ஒரு தொடப்பம் வச்சா நாங்களே கூட சுத்தம் பண்ணிப்போம் அப்படின்றாங்க. இன்ஷா அல்லாஹ் ஏற்பாடு செய்வோம். Is there anything called Shabe Barat is the bidat? ஷபே பராத் இல்ல, ஷபே பிதாத். ஷபே பராத்ங்கிற பேர்ல இன்னைக்கு நடக்கக்கூடிய பிதாத்துகள், அனாச்சாரங்கள், சுபஹானல்லாஹ் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஷபே பராத்துக்காவது சில பலகீனமான ஹதீஸ்கள் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு ராவு ஒரு பாருங்க, ஷபே மேராஜ், மேராஜ் இரவு. அப்படிப்பட்ட இரவே குர்ஆன்லயே ஹதீஸ்லயே கிடையாதுங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனதுதான் உண்மையே தவிர எந்த இரவுல போனாங்க, என்னைக்கு போனாங்க, எந்த ஆதாரம் கிடையாது. நம்மளா ஒரு ராத்திரியை பிடிச்சுக்கிட்டு இன்னைக்கு தான் எங்க ஹஸரத் சொல்லுவாங்க, நான் ஓதுற காலத்துல இந்த ஷபே மேராஜையும் இந்த லைலத்துல் கத்ரையும் இந்த ஆளுங்க எப்படி பிடிச்சுக்கிட்டாங்கடாக்கா, இனி ரசூலுல்லாஹே உயிரோட வந்து 27 லைலத்துல் கத்ர் இல்லப்பா, 5 ராத்திரில லைலத்துல் கத்ர் இல்ல, நான் 27 லைலத்துல் கத்ர். ஷாபான் 27 வந்து மேராஜ் இரவுலாம் இல்லப்பா, நான் அதுக்கு முன்னாடியே போயிட்டு வந்துட்டேன்பா அப்படின்னு ரசூலுல்லாஹே இறங்கி சொன்னா நம்மளுக்கு ஏத்துக்க மாட்டாங்க பொழுது. அந்த அளவுக்கு அதுல தீவிரமாயிட்டாங்க இந்த ஷபே மேராஜ்லயும் இந்த 27 லைலத்துல் கத்ர் கொண்டாடுறதுலயும். அதனால அந்த ஷபே மேராஜ் ஷபே பராத்துக்குலாம் எந்த ஆதாரம் கிடையாதுங்க, பிதாத்துக்கள் அதெல்லாம். ஷபே பராத்தை பற்றி சில பலகீனமான ஹதீஸ்கள் இருக்குது, உறுதியான ஆதாரங்கள் எல்லாம் பலகீனமான ஹதீஸ்கள் இருக்குது. அதுல நோன்பு வைக்கிறதுக்கு இரவுல வணங்குறதுக்கு வேணா பலகீனமான ஹதீஸ்கள் தவிர அன்னைக்கு கபருக்கு போகணும், கபர்ல போய் பூ போடணும், கபர்ல போய் ஜியாரத் செய்யணும், அங்க ரொட்டி கொடுக்கணும், இதுக்கெல்லாம் எல்லாமே பிதாத்துகள், எந்த ஆதாரமும் கிடையாது. 3 யாசீன் ஓதுறது, மகரிப் பிறகு 3 யாசீன் ஓதுறது. யாசீன் ஷரீப் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய கல்பு, அது எப்ப வேணாலும் உட்கார்ந்து ஓதுங்க, 3 தடவை இல்ல 300 தடவை ஓதுங்க டெய்லி உட்கார்ந்து. அன்னைக்கு ராத்திரி மகரிப் பிறகு 3 யாசீன் ஓதணும். அது முதல் யாசீனுக்கு பிறகு இந்த நன்மை, 2 யாசீனுக்கு பிறகு இதை கேட்கணும், 3 யாசீனுக்கு பிறகு இதை கேட்கணும், எந்த ஆதாரமும் கிடையாது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தராத ஒரு அமல் நம்ம கேட்கலாம், ஹஸ்ரத் யாசீன் தான் ஹஸ்ரத் ஓதும், மௌலிது தான் ஓதக்கூடாதுங்கிறீங்க, புர்தா தான் ஓதக்கூடாதுங்கிறீங்க, யாசீன் ஓதுறதுமா தப்பு, யாசீனே ஓதலாம், எங்க ஓதணும் அங்கதான் ஓதணும். பாங்கு சொல்றதுக்கு முன்னாடி ஹஸ்ரத் நான் யாசீன் ஓதி தான் பாங்கு சொல்ல போறேன், யாசீன் எவ்வளவு புனிதமான சூரா அப்படின்னு சொல்லி யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம் போத ஆரம்பிச்சானா அசருக்கு ஆரம்பிக்கிற பாங்கு இஷால போய் முடியும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த காரியத்தை எந்த நேரத்தில் எப்படி சொல்ல சொன்னாங்களோ அந்த காரியத்தை அந்த நேரத்தில் அப்படித்தான் செய்யணும். டாய்லெட்டுக்குள்ள போகும்போது ரசூலுல்லாஹ் துஆ செய்ய சொன்னாங்க, குஃப்ரானக அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் கபாயிஸி, அதத்தான் ஓதணும். இது என்ன ரசூலுல்லாஹ் சொன்னதானே, நான் குர்ஆனுடைய ஆயத்தை ஓதுறேன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான், டாய்லெட்டுக்கு முன்னாடி நின்னுக்கிட்டு என்ன ஆகும் மார்க்கம்? இதுக்கு பேர் தான் அறப்படிச்சு தரங்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்களோ அதை செய்யணும், அதான் மார்க்கம். நமக்கு அவங்க மார்க்கத்தை பூர்ணமா சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதனால ஷபே பராத்துல 3 யாசீன் ஓதணும், 30 யாசீன் ஓதணும், எந்த ஆதாரமும் கிடையாது. Can you make sujood on desk while praying sitting on bench? Can we start new Isha Jamaat while Tarawih is going on? அதாவது சஜிதா வந்து இந்த பெஞ்ச் போட்டுருக்க பாருங்க, அந்த பெஞ்சில் உட்கார்ந்து தொழுவும் பொழுது அந்த டெஸ்க்கு மேல சஜிதா செய்யலாமா அப்படின்னு கேட்கறாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, 100% என்னால நிக்கவே முடியாதுங்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த பெஞ்ச். என்னால முடியவே முடியாது, ஒரு சாய் விழுந்தா நல்லா குனிஞ்சு எடுப்பாரு, ஆனா சஜிதா குனிஞ்சோன்னா நான் பெஞ்சில உட்கார்ந்து முதுகு வலி. நடக்க சொன்னாங்க 4 கிலோமீட்டர் நடப்பாரு, வியாபார சம்பந்தப்பட்டதா இருந்தா. தொழுகை நிக்க சொன்னா எனக்கு முதுகு வலி, அதனால உட்கார்ந்து தொழுகிறேன். நல்லா புரிஞ்சுங்க, தொழுகையே கூடாது.
நம்மளால கஷ்டப்பட்டாவது வலியோடாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, அத்தையாத்துல உட்கார்ந்து இருக்கும்போது இப்படி காலை நபிஸலாம் சொன்னாங்க, அத்தையாத்துல இருக்கும்போது காலை இப்படி குத்தி வைக்கணும் அப்படின்னாங்க. ஆயிஷா சொன்னாங்க, யார சொன்னா கால் ரொம்ப வலிக்குது யார சொல்லா, நான் மடக்கி போட்டுக்குவான்டாங்க. நபிஸா அஜ்ருக்கி அலா கத்ரி நஸபிக்கி, உன்னுடைய எவ்வளவு சிரமமோ அவ்வளவுதான் கூலி உனக்கு. நோ பெயின் நோ கெயின். எவ்வளவு சிரமமோ அவ்வளவுதான் கூலி. கஷ்டப்பட்டா நான் குனிஞ்சு தொழ முடியும், வலியோட தொழ முடியும். தொழுவுங்க, அந்த வலிக்கு ரப்பல் ஆலமீன் ஷிஃபா கொடுப்பான். சும்மா லைட்டா வலிக்கிற மாதிரி தெரியுது ஹஸ்ரத், முட்டுல சுழுவு பிடிச்ச மாதிரி தெரியுது, அதனால உட்கார்ந்து தொழுற அப்படின்னாக்கா, அப்படிப்பட்டவர்களுக்கு உட்கார்ந்து தொழுவா பெஞ்சு போடப்படல. அப்படி முடியவே முடியாதவங்க, அவங்களால குனிய முடியாது, அவங்க பெஞ்சு மேல சஜா செய்யலாமா? செய்யலாம், தப்பு இல்லை. முடியாதவங்க, அறவே முடியாதுங்கிறவங்க இல்ல, ஒருத்தருக்கு வந்து நல்லா குனிஞ்சு சஜிதா மாதிரி பாவனை காட்ட முடியும், நல்லா குனிய முடியும், அப்படிப்பட்ட பெஞ்சு மேல சஜா செய்யக்கூடாது. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குனியணும் சஜிதாவில். Can we start new Isha Jamaat while Tarawih is going on? தராவி நடக்கும் பொழுது நம்ம இஷா தொழுகை புதுசா ஜமாத் ஆரம்பிக்கலாமாண்டா குழப்பம் வரும். அங்க ஒருத்தர் இஷா ஓதிட்டு இருப்பாரு, இங்க ஒருத்தர் தராவி ஓதிட்டு இருப்பாரு, ரெண்டு பேரும் மத்தியில கான்ட்ரவர்ஷியல் வரும், கன்ஃபியூஸ் வரும். தராவிக்கு பின்னாடி நீங்க என்ன பண்ண, இஷாவை ஜமாத்தா தொழலாம், தப்பு இல்லை. 7 ரக்காத் ஓதணும். நேற்று தொப்பியை பற்றி விளக்கம் அளித்தீர்கள், பிறகு ஏன் நமது பள்ளியில் பிளாஸ்டிக் தொப்பி பச்சை கலரில் உள்ளது? அது பள்ளிவாசல்ல நிர்வாகத்துல வாங்கி வைக்கல, நானும் வாங்கி வைக்கல, யார் வாங்கி வச்சாங்கன்னு தெரியல. அவர் வாங்கி வச்சவரு எந்த எண்ணத்துல பச்சை கலரை வாங்கி வச்சு, தொப்பி வாங்கி வச்சு தப்பு இல்ல, சரியா மொட்டத்தலையா இருந்தா ஒரு மாதிரியா இருக்குமே, தொப்பி எடுத்து விட்டுமே அப்படிங்கிறதுக்காண்டி வச்சிருக்கலாம். ஆனா பச்சை கலர்ல ஏன் வாங்கி வச்சான்னு வாங்கி வச்சது என்ன வல்லாஹ் எனக்கு தெரியாது, அது யார் வாங்கி வச்சாண்டு. பள்ளிவாசல் நிர்வாகத்திலிருந்து வாங்கி வைக்கல, நானும் வாங்கி வைக்கல. இகாமத் ஒரு தடவையாக மாற்றப்படும் கூறினீர்கள், தற்போது 2 தடவையாக உள்ளது. இன்ஷா அல்லாஹ் மாற்றுவோம், கூடிய சீக்கிரம் மாற்றிடுவோம். நாம் பொக்கிஷமாக மதிக்கக்கூடிய தாருலும் தேவபந்து மதரசா ஃபத்வாவில் டிவியின் மூலமாக மார்க்க உரையோ அல்லது குர்ஆன் தஃப்சீரோ செய்வது மார்க்கத்திற்கு புறமான காரியம் என்றும் அது இஸ்லாத்திற்கும் குர்ஆனிற்கும் தரக்குறைவு ஏற்படுத்தக்கூடியது செயல் என்றும் தெளிவாக ஃபத்வா கொடுத்துள்ளார்கள். அதுபோல மார்க்க பயான்கள் செய்கின்ற ஆலிம்களை மஹரமில்லாத பெண்கள் பார்ப்பது ஹராம் என்றும் தெளிவாக ஃபத்வா கொடுத்துள்ளார்கள். அது ஃபத்வா காப்பி இத்துறை இணைத்துள்ளேன். ஆனால் நீங்களோ கத்தி பழம் என்று கதையை கூறிக்கொண்டு மக்களை ஃபித்னாவில் விடுகிறீர்கள். பெண்களை நமது பள்ளியில் உள்ள டிவியில் உங்கள் திருவுருவத்தை காட்டி அவர்களை ஹராமில் ஈடுபடுத்துகிறீர்கள். தாராளம் தேவபந்துடைய ஃபத்வா நாம் அமல் செய்வதற்கு தெளிவாக இருக்கும் பொழுது உங்களை மாறு செய்ய வைத்தது எது? தேவபந்துடைய முஃப்திகளை காட்டிலும் நீங்கள் சிறந்த மேதை இல்லை. இது உங்கள் போன்ற உலமாக்கள் மக்களை ஃபித்னாவில் விட்டுவிடக்கூடாது என்ற ஆதங்கமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நீண்ட கடிதத்தில் குறை இருப்பின் அல்ல, எல்லாத்தையும் எழுதி விட்டு குறை இருப்பின் அல்ல மன்னிக்கவும், எங்களை கொடுத்து எங்களை சமாளித்து விடுவீர்கள், நவீன விளக்கங்கள் கொடுத்து எங்களை சமாளித்து விடுவீர்கள். ஏனென்றால் நீங்கள் தான் நானே ராஜா நானே மந்திரி என்ற கொள்கையுடையவராயிச்சே. நீங்கள் விரும்பினால் ஃபத்வா, இது ஏதோ பொறாமையில் எழுதியிருக்காரு பாவம், எழுதிட்டு போட்டோம். ஃபத்வாவில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு பாகிஸ்தான்ல இருந்து, அஸ்ஸலாமு அலைக்கும், இட் இஸ் அலோட் ஃபார் ஃபீமேல் டு வாட்ச் சம் மௌலானா ஆன் டிவி while மௌலானா இஸ் கிவிங் ஆன் பிரேயர் ஆர் தர்ச குரான் ஆர் நாட் பீப்புள் who give religious bayans on TV giving dawat to women to watch a mahrams on TV. மூணாவது, I have know that watching TV, buying TV, selling TV is haram. Is the bayan or darsa Quran of ulama on TV a hujjat to buy for those who do not have TV or sell? அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கு பதில் சொல்லிருக்காங்க, whether alim or layman, no one is allowed to give one's photograph, likewise seeing pictures of living beings in makruh. Television has makruh tahrim. Television has become a tool of entertainment and amusement. It has taken a place of cinema. Therefore doing tafsir and giving religious lectures on TV is not right. This amounts to degradation of Quran and Islam. Watching and listening television is prohibited while liking of opposite sex is haram. அப்படி சொல்லி ஃபத்வா கொடுத்திருக்காங்க. முதல்ல இந்த ஃபத்வா தாராளம் தேவபந்துல இருந்து கொடுத்த ஃபத்வாவா அப்படிங்கறதே சந்தேகத்துக்குரியது. ஏதோ ஒரு இதுல இருந்து டவுன்லோட் பண்ணிருக்காரு நெட்ல இருந்து. முதல்ல ஃபத்வானா என்னன்னு புரிஞ்சுங்க. கேள்வி பதில்ங்கிறது வேற, ஃபத்வாங்கிறது வேற. இங்க நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறது கேள்வி பதில் விளக்கம், ஃபத்வா இல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் உங்களுக்கு சொல்றேன், கேள்வி நீங்க கேள்வி பதில் சொல்றேன், இது ஃபத்வா இல்ல, இது மார்க்க விளக்கம். ஃபத்வாங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, ரிட்டன்ல கொடுப்பாங்க. அந்த ஃபத்வாவை கொடுத்த முஃப்தி யாருன்னு அவர் சைன் பண்ணணும். ஒரு முஃப்தி அல்ல, அவர் ஃபத்வா கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஃபத்வா சரிதான்னு சொல்லி 4-5 முஃப்தி சைன் பண்ணணும், சீல் போட்டு. அப்பதான் ஃபத்வா ஆகும். இது ஒரு நார்மல் கேள்வி பதில்.
யாரோ கேள்வி கேட்டிருக்காங்க, அவர் யாரோ பதில் சொல்றாங்க, அவருடைய தனிப்பட்ட விருப்பம், தனிப்பட்ட ஒரு கருத்து. இதுல சொன்ன காரணத்தை பாருங்க. டெலிவிஷன் ஹேஸ் பிகம் எ டூல் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் அண்ட் அம்யூஸ்மெண்ட். டெலிவிஷன் என்பது ஒரு பொழுதுபோக்கு சாதனம். It has taken to place of cinema. அது சினிமாவுக்கு இடத்தை எடுத்துக்கொள்கிறது. Therefore, doing tafsir and giving religion lectures on TV is not right. This amounts to degradation of Quran and Islam. அந்த பொழுதுபோக்கு சாதனத்திலே போய் உட்கார்ந்துகிட்டு நம்ம குரானை ஹதீஸையும் பேசினா அது குரான் ஹதீஸுக்கு இழுக்காக ஆகிடும் அப்படின்னு யாரோ ஒருத்தர் பதில் கொடுத்திருக்காரு. நான் கேட்கிறேன், இந்த பதில எதுல கொடுத்திருக்காரு? இன்டர்நெட்ல. இன்னைக்கு இன்டர்நெட் டெலிவிஷன் ஆகுது அம்யூஸ்மென்ட் டூல்ஸ் தான், என்டர்டைன்மெண்ட் டூல்ஸ் தான். ஆனா இன்டர்நெட் பெரும்பாலும் எதற்கு பயன்படுத்தப்படுது? வல்காரிட்டிக்கு பயன்படுத்தப்படுதா இல்லையா? ஆபாசத்துக்கு அசிங்கத்துக்கு பயன்படுத்தப்படுதா இல்லையா? அப்ப அந்த ஆபாசத்துக்கு அசிங்கத்துக்கு பயன்படுத்தக்கூடிய இன்டர்நெட்ல ஃபத்வா கொடுப்பது குர்ஆன் ஹதீஸ் பத்தி பேச அசிங்கமாவாதா? அதனாலதான் நான் சொல்றேன், இன்டர்நெட்டா இருக்கட்டும் டெலிவிஷனா இருக்கட்டும், நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை ரப்பல் ஆலமீன் பார்க்கின்றான். எதற்கு பயன்படுத்துகின்றோம்? நல்லதுக்கு பயன்படுத்தினா நற்கூலி கிடைக்கும், தீயதுக்கு பயன்படுத்தினா தீய கூலி கிடைக்கும். இதை சொன்னா நீங்க பழம் என்று கத்தி என்று சொல்லி மக்களை குழப்பி விடுவீர்கள். இதை பொறாமையில் எழுதிக்கார் பாவம். நானே ராஜா நானே மந்திரி சொன்னா எந்த நாடுக்கு நான் ராஜான்னு தெரியல, எந்த நாடுக்கு மந்திரின்னு தெரியல. இந்த சாதாரண ஒரு லாஜிக்கா எடுத்துக்கங்க. அதாவது டிவி ஒரு அம்யூஸ்மெண்ட் டூல்ஸ், டிவி ஒரு என்டர்டைன்மெண்ட் டூல்ஸ் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இன்டர்நெட்ங்கிறது பெரும்பாலும் அது வல்காரிட்டி டூல்ஸா இருக்குது. இன்னைக்கு காலேஜ் மாணவர்களும் பள்ளிக்கூட மாணவர்களும் இன்டர்நெட்டை தனியா உட்கார்ந்து பார்க்கத்தான முதல்ல ஷைத்தான் தானே பார்க்கறான். அப்ப அந்த வல்காரிட்டி டூல்ஸ்ல குர்ஆன் ஹதீஸ் ஃபத்வா கொடுக்கிறது அது மட்டும் நியாயமா? அதனால இது தாராளம் தேவபந்திரி ஃபத்வாவும் கிடையாது. இவரா ஏதோ ஃபத்வான்னு நினைச்சுக்கிட்டு தாறுமாறா எழுதியிருக்காரு, ஏதோ கேள்வி கேட்கற நினைச்சுக்கிட்டு. இது யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காங்க, யாரோ பதில் சொல்றாங்க. கேள்வி பதில் யார் வேணாலும் சொல்லலாம். நானும் அடிக்கடி சொல்றதுண்டு, நான் சொல்ற பதில் தான் சரியான பதில், 100% சரி. என்னைக்குமே நான் சொன்னது கிடையாது. நானும் மனுஷன் தான், நான் சொல்லக்கூடிய பதில்கள் எவ்வளவு தவறுகள் இருக்கலாம். ஏன் கண்ணியமிக்க இமாம்கள் நம்ம அவங்களுடைய கால் தூசி கூட நம்ம ஆக மாட்டோம். அந்த சத்தியமான இமாம்கள் அதை அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, இதா வாஃபகல் கௌலி பில் ஹதீஸி ஃபஹு அலா ரூஸிகும். நான் சொல்றதை பெருமானார் ஸல்லல்லாஹு ஹதீஸோட ஒப்பிட்டு பாருங்க, அது சரியானதா இருந்தால் உங்க தலைக்கு மேல வச்சுங்க, மாற்றமானதால் என்னுடைய கூற்றை சோற்றின் மீது ஏற்றி எறிந்து விடுங்கள். அவ்வளவு பெரிய அறிஞர்களே அப்படி சொல்லிருக்கும் போது நானும் எந்த மூளைக்குங்க, நான் என்னைக்கு அப்படி சொன்னது இல்லையே. நான் சொல்றதும் சரியான பதில், இதைத்தான் நீங்க பின்பற்றி நடக்கணும் என்னைக்குமே சொன்னது இல்லையே. அன்னைக்கு கூட தராவியை பத்தி கேட்டாங்க, தராவி 8 ரக்காத்துக்கு ஆதாரம் இருக்குது, 8 ரக்காத் ரசூலுல்லாஹி தொழுதாங்க ஆதாரத்தை கொண்டு நிரூபிங்க. நாளைக்கே மக்காபல் இன்ஷா தராவி 8 ரக்காத்தை மாத்திடுறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள் என்றால் அதை விட வேறு எந்த அறிஞர் எந்த கொம்பனுடைய பேச்சு நமக்கு முக்கியம் கிடையாது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு செஞ்சது நம்ம தலைக்கு மேல. இதுவரை யாரும் வரல நம்மள்ட்ட. தராவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாவுக்கு பிறகு ரமலான் மாசத்துல 8 ரக்காத் தொழுதார்கள் அப்படி நிரூபிக்கட்டும். நாளைக்கு மக்காபல தராவி 8 ரக்காத்தை மாத்திரோம். இத நான் சவாலா சொல்லல, உண்மையாவே இஹ்லாஸா சொல்றேன். அப்ப நான் உண்மையை ஏத்துக்கிற ஆளா இல்ல, நான் சொல்றது கரெக்ட்னு சொன்னா நான் எப்படி இந்த வார்த்தை சொல்லுவேன்? மக்காபல தராவி 8 ரக்காத்தை மாத்திர அன்னைக்கு சுட்டி காட்டினாங்க, காமத்தை ரெண்டு தடவை சொல்றாங்களே, ஒரு தடவை சொல்றாங்க சொன்னு சொல்லி உடனே சொன்ன இன்ஷாஅல்லாஹ் மாத்திக்கிறோம். பாங்குக்கு முன்னாடி ஸலவாத் சொல்லக்கூடிய பிதத்தான கூட இருந்துச்சு, அதை உடனே மாத்திக்கிட்டோம். நான் என்னைக்குமே சொல்றேன் நான் சொல்றதா கரெக்ட்னு சொல்லி. கேள்வி பதில் என்பது தவறுகளும் இருக்கலாம், சரியும் இருக்கலாம். நான் சொல்றேன் 100% சரின்னு சொல்ல வரல. அந்த நேரத்துல கேள்வி கேட்கிற நேரத்துல என் மனசுல அல்லாஹ் என்னத்தை போடுறானோ, என்னோட ஞாபகத்துக்கு என்ன ஹதீஸ்களை கொடுக்குறானோ அதைத்தான் நான் சொல்ல முடியும். அதுக்கு மாற்றமா வேற ஹதீஸ்கள் இருக்கலாம். சுட்டி காட்டும் போது யாரும் எதுக்கு தயாரா இருக்கிறேன்? பெண்கள் என்னுடைய முகத்தை பெண்கள் பார்த்து நான் ஃபித்னாவில் போட்டு விடுகின்றேன், நான் குழப்பத்தில் ஆழ்த்தி விடுகிறேன். அது என்னோட திருவுருவத்தை பார்க்கறாங்களாம் பெண்கள். ஏதோ மொத்த பொறாமையை கொட்டி தீர்த்திருக்காரு, என்ன பொறாமன்னு தெரியல என் மேல. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் அன்னைக்கு மஸ்ஜித் நபவியுடைய வளாகத்திலே இளைஞர்கள் குத்துச்சண்டை, அதாவது மல்யுத்த போர் நடக்குது, மல்யுத்த பயிற்சி நடக்குது. பள்ளிவாசல்ல பெருநாள் அன்னைக்கு மல்யுத்த பயிற்சி நடக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செவுத்து மேல இப்படி கையை வச்சு பார்த்துட்டு நிக்கிறாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஓடி வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி கை மேல இப்படி நாடி வச்சுக்கிட்டு அவங்களும் பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. இளைஞர்கள் மல்யுத்தம் நடத்துறது. பெருமானார் கொஞ்ச நேரம் வச்சு கை வலிச்சிருச்சு. உடனே ஆயிஷா சொல்றாங்க, போதும் கையை எடுக்கவா இல்ல இன்னும் கொஞ்சம் பார்க்கணுமா? ஆயிஷா சொல்றாங்க, யாராவது இன்னும் கொஞ்சம் பார்க்கணும். சரி பாரு, நபி அனுமதி கொடுத்தாங்க. மல்யுத்தம் நடத்தக்கூடிய இளைஞர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பதற்கு அனுமதி கொடுக்கும் பொழுது ஒரு பயான் பண்ற அஜரத்தை எங்க டிவில பார்க்க கூடாது அப்படின்னு நான் ஃபித்ரா பண்ற அளவுக்கு பெரிய அழகா பெரிய மன்மதன்லாம் சொல்லல. என் மூஞ்ச பார்த்தா எந்த பொண்ணுக்கு தப்பான என்ன வராது. இது ஏதோ எழுதுனுங்கிறதுக்காண்டி எழுதியிருக்கிறாரு. Hazrat, last week you told about the எல்லாம் இங்கிலீஷ் கேள்வியா வருது, கொஞ்சம் தமிழ் கேள்வி கொஞ்சம் கேளுங்க.
Hazrat, last week you told about the importance on good deeds of deeds of keeping beard. Please tell it one more time so that I can tell it to my family members as they are not allowing me to keep beard. தாடி வைக்கிறத பத்தி எத்தனை தடவை சொல்லணும்? சம்பந்தப்பட்ட உணர்வு அவ்வளவுதான். ஃபேமிலி மெம்பர்ஸ் அலோ பண்ணட்டா இல்லங்க, உங்களோட உறுதியை பொறுத்து இருக்குதுங்க. தாடி வைக்கிறது அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அலோ பண்ண மாட்டேங்கிறான். ஃபேமிலி மெம்பர் அலோ பண்ண இருக்குது, நான் தாடி வைக்கத்தான் செய்வேன் அப்படின்னு உறுதியா இருங்க. அவங்க உங்க லெவலுக்கு மாறிடுவாங்க. நம்ம ஹைக்கி நைக்கி அம்மா சொன்னா சேவ் பண்ணி பார்ப்போம், எடுத்து பார்ப்போம், வச்சு பார்ப்போம்டா, அவங்களும் பார்ப்போம்னு பார்த்துட்டு இருப்பாங்க. நான் இல்ல தாடி வைக்கத்தான் செய்வேன், உறுதியா இருங்க. கொஞ்ச நாள் அவங்களும் உங்க லெவலுக்கு மாறிடுவாங்க. நம்முடைய உறுதியை பொறுத்து தான். வெரி இம்பார்ட்டன்ட். ஷபே பராத் எந்த காலத்தில் தோன்றியது, யாரால் தோன்றியது தெரியலங்க. ரசூலா காலத்தில் இல்ல, அது மட்டும் கன்ஃபார்ம். குர்ஆனில் ஜபர் சேர் பேசி யாரால் சேர்க்கப்பட்டது? ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் காலத்தில் போடப்பட்டது. இவை இரண்டும் 4 இமாமிற்கு முன்னால் தோன்றியதா அல்லது பின்னால் தோன்றியதா? பின்னால் தோன்றியது. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் தோன்றுவாரா? முந்தைய காலத்தில் தோன்றினார்களா? இன்றைய காலத்தில் தோன்றுவார்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல தோன்றுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் ரஆனி ஃபக்த் ரஆனி, என்னை யார் கனவில் கண்டானோ அவன் என்னையே கண்டவனாவான். இன்ன ஷைத்தான லா யத்தமஸ்ஸலு பி, ஏனென்றால் ஷைத்தான் என்னுடைய ரூபத்தில் வரமாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னை கனவில் கண்டவன் என்னையே கண்டவனாவான் அப்படிங்கிறாங்க. அதனால கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல பார்க்க முடியுமா? நிச்சயமா பார்க்க முடியும். பார்க்க முடியாதுன்னா எந்த ஆதாரமும் கிடையாது. சரி, சில மேதாவிகள் கேட்பாங்க, அது எப்படிங்க, நான் ஒருத்தரை பார்க்கிறோம், முன்னாடியே பார்த்திருந்தா தானே அவர் நம்ம இன்னாலும் தெரியும், நம்ம ரசூலா பார்த்ததே இல்ல அப்படிங்கிற ரசூலா கனவுல வந்தா இவங்க தான் ரசூலா நமக்கு எப்படி தெரியும்? ஆமா, லாஜிக்கான கேள்வி தானே. ஒருத்தர் அமெரிக்காவுக்கு போகணும்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காரு, விசா ரெடி பண்ணிட்டு இருக்காரு, எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. மறுநாள் காலையில சொல்லுவாரு, மாப்பிள்ள நான் அமெரிக்காவுக்கு போற மாதிரியும் போய் இறங்குற மாதிரியும் ஆபீஸ்ல உட்காந்து வேலை பார்க்கற மாதிரியும் கனவு கண்டேன். அமெரிக்கா எப்ப பார்த்தாரு இவரு? அமெரிக்கா போவே இல்லை, இன்னும் போறதுக்கு விசா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு, பாஸ்போர்ட் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. ஆனா போற மாதிரி கனவு கண்டாரா இல்லையா? எப்படி அமெரிக்கான்னு தெரிஞ்சது அவருக்கு? அப்படித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிவாங்க. எப்படி ஒண்ணு நம்ம கனவுலயே நம்முடைய மனசுல தோன்றலாம் இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, இல்ல யாராவது ஒருத்தர் பக்கத்துல உள்ளவங்க நம்மள்ட்ட யாருங்க இது பெரியவர் யாருங்க அப்படின்னு கேட்கலாம். அவங்க கனவுல ரசூலுல்லாஹ்னு சொல்லலாம். ஏதாவது நமக்கு ரசூலுல்லாஹ்னு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் பார்க்க முடியுமா? நிச்சயமா முடியும். அவங்க ஏதாவது சட்டம் சொன்னதா, எனக்கு ரசூலுல்லாஹ் கனவுல சொன்னாங்க இனிமேல் தொலை வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாக்கா இது ஷைத்தான் தானே அர்த்தம். அவர்கள் சொன்ன ஏதாவது சட்டம் புதுசா சொன்னா வேலைக்கு ஆகாது, அது மார்க்கம் எடுக்க முடியாது. ஒருத்தர் ஒரு அல்லா பிச்சா 4 10,000 கடன் வாங்கியிருக்காரு. அல்லா பிச்சா ரொம்ப தக்குவாதாரி, 4 கடன் வாங்கியிருக்காரு, கடனை கொடுக்கவே மாட்டேங்கிறாரு. அல்லா பிச்சை கேட்கிறாரு, 4 கடனை கொடுன்னு கேட்கிறாரு. கடைசியில 4 பார்த்தா இருந்தா அல்லா பிச்சை என்ன வீக்னஸ், இவர் ரசூலா பேர் சொன்னா மடங்கிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அல்லா பிச்சை உனக்கு கது தெரியுமா, ராத்திரி ரசூலாவை கனவுல பார்த்தேன். அப்படியா, என்ன சொன்னாங்க? நீ அல்லா பிச்சை வாங்கின கடன் கொடுக்காதுன்னு சொல்லிட்டாங்க. இப்படி சொன்னா மார்க்கம் ஆயிடுமா? இது மார்க்கமாகாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாகவோ செஞ்சதாகவோ மார்க்கமாகாது. பெருமானார் ஸல்லல்லாஹு கனவுல பார்க்க முடியுமா? நிச்சயமா முடியும். மைக்கேல் ஜாக்சன் இறப்பதற்கு முன் முஸ்லீம் ஆகிவிட்டார் என்று கூறுகிறார்கள், உண்மையா? முஸ்லீம் ஆனார் என்பது ஆதாரப்பூர்வமான செய்திதான், உண்மைதான். அவர் தன்னை இஸ்லாமிய முறைப்படிதான் அடக்கம் பண்ணணும்னு சொல்லி உயில் எழுதி வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்றது உண்மைதான். ஆனா அவங்க குடும்பத்தினர்கள் அவருடைய உயிலை பராமரிக்கவும் இல்லை, பாதுகாக்கவும் இல்லை. ஹைர், அவர் முஸ்லீம் ஆகியிருந்தால் அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிச்சு சொர்க்கத்தில் நல்ல அந்தஸ்து கொடுப்பானாக இன்ஷா அல்லாஹ். தௌஹீத் ஜமாத் என்றால் என்ன? ரொம்ப முக்கியமான கேள்வி. தௌஹீத் ஜமாத் என்றால் ஓரிரை கொள்கை ஜமாத் கூட்டத்தினர்கள் அப்படின்னு அர்த்தம். நம்மளாம் எத்தனை இறைங்க? ஒரு 40-50 இறையை வணங்குறோம்ல. சாய்பாபா ஒரு கடவுள், நமக்கு சங்கராச்சாரியார் ஒரு கடவுள், அப்புறம் சாய்பாபா 2 சாய்பாபா, புட்டபர்த்தி சாய்பாபா இன்னொரு சாய்பாபா, அப்புறம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி நமக்கு ஒரு கடவுள். அப்புறம் நம்ம காலையில் ஃபஜ்ர் ஆதிபராசக்தி கும்பிடுறோம், அப்புறம் லோகர் சாய்பாபா கும்பிடுறோம், அப்புறம் அசர் புட்டபர்த்தியை கும்பிடுறோம், அப்புறம் மகரிப் சங்கராச்சாரியரை கும்பிடுறோம். அப்படித்தானே? நம்மளெல்லாம் ஓரிரை சேர்க்க முடியாது, அவங்க மட்டும் தான் ஓரிரைக்காரங்க. கலவரத்தில் தீக்கிரையாக்கப்பட்ட மனிதர்கள், கடலில் மாண்ட மனிதர்கள், இவர்கள் மண்ணில் அடக்கப்படவில்லை, இவர்களுக்கு எப்படி கபருடைய வேதனை ஏற்படும்? கபருடைய வேதனை என்பது உடலுக்கு அல்ல, உயிருக்கு. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். கபருடைய வேதனைங்கிறது கபரில் அடக்கப்பட்டா தான் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. உடலுக்கு அல்ல. உடல் சின்ன பின்னமா சிதறி போயிட்டா கூட உயிர் இருக்கும். அந்த உயிருக்கு தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்ல உயிரா இருந்தால் நல்ல நன்மையை கொடுப்பான், கெட்ட உயிரா இருந்தால் அதாப கொடுப்பான். இது உயிருக்கு தான்.
அல்லாஹ் தற்பொழுது சொர்க்கம் நரகம் இவைகளை இயக்கி கொண்டிருக்கிறானா, அல்லது கியாமத்தினால் ஏற்பட்டு சூர் ஊதப்பட்டு எல்லோரும் எழுப்பப்பட்டு கேள்வி கணக்கு கேட்கப்பட்டு அதன் பின் தான் சொர்க்கம் நரகத்திற்கு மனிதர்கள் தள்ளப்படுவார்களா? மேராஜ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கம் நரகம் காண்பிக்கப்பட்டது அவர்களுக்கு மட்டும்தானா? சில ஹதீஸ்களில் சில சொர்க்கத்தில் இருக்கிறார்கள், சில நரகத்தில் வேதனை செய்யப்படுகிறார்கள் வருகிறது. இவை உண்மைதானா? விளக்கம் தேவை. இதுல அறிஞர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்குதுங்க. சொர்க்க நரகம் உருவாயிடுச்சா இல்ல இனி சூர் ஊதப்பட்டவர் தான் உருவாக்கப்படுமான்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் சொர்க்கத்துல பார்த்தேன் நரகத்துல பார்த்தேன்னு சொல்றதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மாதிரி காட்டினான், சொர்க்கத்தை மாதிரி நரகத்தை மாதிரி காட்டினான். இது சில அறிஞர்களுடைய கருத்து. சில அறிஞர்களுடைய கருத்து இல்ல அது சொர்க்க நரகமே இருக்குது, ரசூலுல்லாஹ் அதை ரசூலுல்லாஹ் நேரடியாக பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி. ஹைர், எப்படியோ இது கருத்து வேறுபாடு ஒரு பக்கம் இருக்கட்டும். இதனால நம்முடைய தக்வா என்ன உயரப்போகுது? இதுக்கு விளக்கம் தெரிஞ்சு நம்முடைய அமல் என்ன கூட போகுது? நிச்சயமா சொர்க்கம் நரகம் ஒண்ணு இருக்குது. அது முன்னாடியே உருவாயிட்டாங்கன்னா இனிமே உருவாக போறது உருவாகி போனா என்ன கண்டிப்பா இருக்கு. நம்ம மறுமையில போய் நிக்கும் போது நம்ம மௌத்தாக போகும்போது நிச்சயமா சொர்க்கம் நரகம் இருக்க போகுது. அப்ப நாம சொர்க்கத்துக்கு போறதுக்கு என்ன வழி, நரகத்தின் பாதுகாத்து என்ன வழி, அதை பத்தி யோசிப்போம். அல்லாஹ் ரப்பல் அந்த பாக்கியத்தை நம்ம கொடுக்கட்டும். மகரமான ஆண்களுடன் தான் பெண்கள் வர வேண்டும் என்று கூறுகிறீர்கள். அவர்களுக்கு வேறு வேலை இருந்தால் நாங்கள் 2-3 பெண்கள் சேர்ந்து ஆட்டோவில் வரலாமா? 2 வீலர் ஓட்ட தெரிந்த பெண்கள் வீடு அருகில் இருந்தால் அவர்களே வண்டியில் வரலாமா? வேண்டாம், தயவு செஞ்சு வராதீங்க. இதுதான் சொல்றது. இரவு நேரத்தில் நைட் நேரத்தில் ஃபித்னாக்கள் நிறைஞ்ச நேரம் ஏற்கனவே இல்லாத பொல்லாத கேள்விலாம் எழுதிட்டு இருக்காங்க. அப்புறம் இது வேற, நீங்க 2-3 பெண்களா சேர்ந்து ஆட்டோல வர்றது அல்லது 2 வீலர்ல வர்றது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. மகரமான ஆண்களோட மட்டுமே வாங்க. அப்படி வர முடியாட்டா தயவுசெய்து வீட்டிலேயே உட்காருங்க. கணவன்கிட்ட சொல்லி இன்டர்நெட் உள்ள நேரில் உட்காந்து பாருங்க இன்ஷா அல்லாஹ். குர்ஆன் ஓதும் போது கிப்லா திசை நோக்கி தான் உட்கார வேண்டுமா? அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை, எப்படி உட்காந்து ஓதலாம். ஒரு குர்ஆனில் ஒரு ஜுஸ் ஓதி விட்டு மற்றொரு குர்ஆனில் அடுத்த ஜுஸ் ஓதலாமா? இல்ல ஒரே குர்ஆனில் 30 ஜுஸ் முடித்து விட்டாலும் வேறொரு குர்ஆன் ஓத வேண்டுமா? அப்பெல்லாம் எந்த சட்டமும் கிடையாதுங்க. மன்சில் புக்கில் இருக்கிற சூரா, மன்சில் புக்கில் இருக்கும் சூறாக்களை தொடர்ந்து ஓதி வந்தால் நிறைய நன்மைகள் கிடைக்கும் என்று கூறல. சரியா? மன்சில் புக்கில் உள்ள குர்ஆன் ஆயத்துகள் எல்லாமே சிறப்பானது. அந்த குர்ஆன் ஆயத்துல ஓதி வரலாம், தப்பு இல்லை. கடந்த சில ஆண்டுகளாக லிப்ஸ்டிக், நெயில் பாலிஷ் ஹராம் என்று தெரிந்து அணிவதில்லை. எல்லாம் பெண்களிடம் ஒரு கேள்வி போல நினைக்கிறேன். உதடு ட்ரை ஆகி வெடித்து விடுவதால் வாசலின் போன்ற மருந்து பொருட்களை யூஸ் பண்ணலாமா? பண்ணலாம், தப்பு இல்லை. மருத்துவத்திற்காண்டி வேசலின் போடுறது தப்பு கிடையாது. ட்ரை ஆகி உலர்ந்துருது அப்படிங்கிறதுக்காண்டி அந்த ஆயிலிஷா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி வேசலின் போடுறது தப்பு கிடையாது. ஆனா அந்த நெயில் பாலிஷ், லிப்ஸ்டிக் இதெல்லாம் போடக்கூடாது. பெண்கள் கண்ணாடி வளையல்கள், சலங்கை வைத்த கொலுசுகள் போடக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா வலா தபர்ருஜுன தபர்ருஜுல் ஜாஹிலியா, அறியாமை காலத்து பெண்கள் நீங்கள் அலைந்து திரிந்ததை போன்று நீங்கள் சத்தம் எழுப்பும் விதத்தில் அலைந்து திரியாதீர்கள். அதனால பெண்கள் காலுக்கு கொலுசு போடலாமா? கொலுசு போடலாம், தங்க கொலுசு போடலாம், தங்க கொலுசு போடலாம். ஆனா ஜல் ஜல் சலங்கை வர்ற மாதிரி மெட்டியோ அல்லது சலங்கை வைத்த கொலுசோ பெண்கள் போடவே கூடாது, ஹராம். மல்லிகை பூ மற்றும் பெர்ஃபியூம் எடுத்துக் கொள்ளலாமா? மல்லிகை பூ அடிக்கலாம், பெர்ஃபியூம் போடலாம், நல்ல அரைகுறை ஆடை போடலாம். எல்லாம் பெட்ரூமுக்குள்ள கணவனுக்கு முன்னாடி, பெட்ரூமுக்குள்ள கணவனுக்கு முன்னாடி மல்லிகை பூ வைங்க, ரோஜா பூ வைங்க, அல்லி பூ வைங்க, என்ன பூ வேணாலும் வைங்க. நல்ல பெர்ஃபியூம் அடிங்க, லிப்ஸ்டிக் போடுங்க, மேக்கப் பவுடர் போடுங்க, எல்லாம் போடுங்க. 4 செவத்துக்குள்ள பெட்ரூம்ல கணவனுக்கு முன்னாடி அனுமதி மார்க்கத்துல. வெளியே வர்றது ஹராம். பியூட்டி பார்லர் சென்று ஹேர் டிரெஸிங் செய்து கொள்ளலாமா? கணவனுக்கு காட்டுறதுக்காண்டி மட்டும் செய்யலாம், தப்பு இல்லை. மார்க்கத்துக்கு முரண் இல்லாத வகையில முடிய கிராப் கட்டிக்கிறது, ஆம்பளை மாதிரி வெட்டிக்கிறது இதெல்லாம் ஹராம், கூடாது. ஆண்களை போன்று பாவனை பண்ணக்கூடாது. கொஞ்சம் முடி சிக்குமா இருக்குது, நம்ம புருஷன் நம்மளை பார்த்து கோவப்படுறாரு, எப்ப பார்த்தாலும் அழகு வடிஞ்சிட்டு இருக்கிறிய அப்படிங்கிறாரு, அதனால கொஞ்சம் புருஷனை சந்தோஷப்படுத்துக்காண்டி கொஞ்சம் முடி அழகுபடுத்தி வரலாமா? அழகுபடுத்தலாம், அதுவும் புருஷனை சந்தோஷப்படுத்த மட்டும்தான். ஆனா இன்னைக்கு பியூட்டி பார்லர் போடுறவங்களோ அல்லது மேக்கப் போடுறவங்களோ லிப்ஸ்டிக் போடுறவங்களோ ஒரு நாளும் பெட்ரூம்ல போட மாட்டாங்க. கல்யாணத்துக்கு போறதுக்கு மட்டும்தான் போடுவாங்க. எதுக்காண்டி? கல்யாண பொண்ணு அதுவா இல்ல இதுவான்னு சந்தேகம் வரணுமா பாக்குறவங்களுக்கு, அதுக்காண்டி போடுறது. இது பெரிய ஹராமுங்க, கூடாது. மஹரம் அல்லாத ஆண்களை பார்க்க கூடாது என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள் எப்படி தங்கள் சந்தேகங்களை கேட்டார்கள்? முழு ஹிஜாபுடன் நாம் மஹரம் அல்லாத ஆண்களை பார்க்க கூடாது என்றால் பெண்கள் வெளியிலே போக இயலாதே, எப்படி வெளியூருக்கு செல்வது? ஏன் ஹஜ் செய்ய இயலுமா? ஏர்போர்ட்டில், ரோட்டில் மற்றும் மக்காவிலே எப்படி பெண்கள் செல்ல முடியும்? அறிவுபூர்வமாக கேள்வி கேட்பதாக நினைத்த அந்த மனிதரை பெண்களாகி நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். போச்சுடா, இது பெண்கள் ஆண்கள் சண்டை வந்துடும் பொழுது. அல்லாவின் இல்லமாகிய பள்ளிவாசலில் அல்லாவின் செய்தியை கூறும் தாங்களே நாங்கள் எப்படி தவறான எண்ணத்தில் காண முடியும்? இது இங்கிருக்கும் பெண்களின் மனதை மிகவும் பின்படுத்தியுள்ளது. அவர் அல்லாவிடம் தௌபா செய்யும்படி அறிவிக்கவும். பாத்துங்க, பெண்களுடைய மனதை வேதனைப்படுத்திருக்குதான், அதனால சம்பந்தப்பட்டவங்க தௌபா செய்யுங்க. அதாவது நல்லா புரிஞ்சுங்க, அந்நிய ஆண்களை பார்க்க கூடாது, அந்நிய பெண்களை பார்க்க கூடாது, தவறான எண்ணத்தில் தான் பார்க்க கூடாது. இன்னைக்கு ஒரு டாக்டர்கிட்ட போறோம் அல்லது ஏதோ எத்தனையோ விஷயங்கள்ல ஆண்களை பார்க்க வேண்டியது பெண்கள், பெண்கள் ஆண்களை பார்க்க வேண்டியது, இப்படி ஒரு காட்டுமிராண்டித்தனமான இஸ்லாத்தை நமக்கு சொல்லி தரல அல்லாஹ் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தவறான எண்ணத்திலே ஒரு அந்நிய பெண்ணை பார்க்க கூடாது. ரசூல் என்ன சொன்னாங்க? இன்னலக்கல் ஊலா, ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது முதல் பார்வை உனக்கு அனுமதிக்கப்பட்டது, வலைசத்துலக்கல் ஆகிரா, அடுத்த பார்வை அனுமதி இல்லை.
முதல் பார்வை என்பது ஒரு தேவைக்காக வேண்டியோ தப்பான எண்ணம் இல்லாமலையோ பார்க்கிறோம், தப்பு இல்ல. பார்த்த உடனே ஒரு தப்பான எண்ணம் வந்துருச்சுன்னா உடனே பார்வை தாழ்த்திக்க. இதுதான் அல்லாஹ் தூதர் நமக்கு சொல்லி தந்தது. அதை விட்டுட்டு ஏதோ அது இந்த தாய்மார்கள் நீங்க அந்த கேள்வியை பெருசா எடுத்துக்காதீங்க. அவர் என் மேல கோவத்துல ஏதோ வந்து நானே ராஜா நானே மந்திரி நீங்க பலாங்கலாம் கதை சொல்லுவீங்க, என் மேல கோவத்துல ஏதோ பொறாமையில கேட்டிருக்காரு. இது தாய்மார்கள் பெருசா எடுத்துக்க வேண்டாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த விஷயங்களை பேசணும், இந்த விஷயங்களை கேட்டோம், அதனுடைய அமல் செய்ய தௌஃபீக் தந்தல்வானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த. சகோதரர்களே, திருநெல்வேலி மாவட்டம் கொங்கராயக்குறிச்சி என்ற சிறிய கிராமத்திலே ஹிஃபுல் மதரசா சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது. சகோதரர்கள் அந்த மதரசாவோட உதவிக்காக வந்திருக்கிறார். உங்களால் முடிந்த உதவிகளை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன்.